நன்மைகளுக்காக உமக்கே ஆராதனை செய்கிறேன். ரெண்டு கரங்களையும் கூப்பி என் இறைவனே, என் ஆண்டவரே, என் இயேசு ரட்சகரே, நீ செய்த சகல நன்மைகளையும் நான் நினைத்து பார்க்கிறேன். நெஞ்சார உமக்கு நன்றி செலுத்துகிறேன். மனமார உம்மை ஆராதிக்கிறேன். உம்முடைய சமூகத்திலே என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். என் குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கிறேன். எங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறேன். தகப்பன் ஆசீர்வதிப்பார். தகப்பன் எங்களை வழி நடத்துவார். எங்கள் ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசுவின் திருப்பெயரில் மன்றாடுகிறோம் நல்ல தந்தையே, ஆமென். ஆமென். நல்ல கையை தட்டி, நல்ல கையை தட்டினா நல்ல கையை தட்டணும். உங்க உடல் சௌக்கியத்தில் கையை தட்ட சொல்றது. நீங்க கையை தட்டும் போது கையில் உள்ள நரம்புகள் எல்லாம் நல்ல ஃப்ரெஷ்ஷா உணர்வடைந்து இரத்த ஓட்டத்தை சீராக்கும். நோய்கள் எல்லாம் நீங்க விடும். கை தட்டுங்க, கை தட்டுங்க, கை தட்டுங்க. ஆண்டவரை மகிமைப்படுத்தி கை தட்டுங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? சத்தமே வரலையே. ஒன்று ரெண்டு பேர் தான் சொல்றீங்க. நேற்று ராத்திரி நல்லா தூங்குனீங்களா? நல்லா தூங்கினவங்கிறவங்களாம் கை தூங்க. ஆமா, ஏன்னு சொன்னா நேற்று முழுவதும் நீங்க இங்க இருந்துட்டு நெஞ்சிருக்கிறீங்க. ஆண்டவருடைய பிரசன்னத்துல இருந்துட்டு நீங்க போயிருக்கிறீங்க. அல்லேலூயா. தூக்கம் வராம அவதிப்பட்டவங்க கூட நேற்று ராத்திரி நெஞ்சிருப்பாங்க, நல்லா தூங்கியிருப்பாங்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எதுக்கு கேட்கிறேன்னு சொன்னா, இப்ப தூங்கக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப என்ன செய்யக்கூடாது? தூங்கக்கூடாது. அதனாலதான் நேற்று ராத்திரி நல்லா தூங்குனீங்களான்னு நான் பொடி வச்சுதான் கேட்கிறேன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமா, என்ன முதல்ல பாட்டு படிச்சிடும். தென்றல் காற்றாக என்னை தொட்டு தழுவும் ஐயா அப்படின்னு சொன்னா என்ன? தென்றலா அவர் தழுவினார்னா ஜாக்கிரதை. யார் தூங்குறீங்களோ நான் இங்க இருந்து பார்ப்பேன், எல்லாரையும் பார்ப்பேன். அல்லேலூயா. பக்கத்துல வந்து கண்ணு நோண்டிடுவேன். பக்கத்துல வந்து நெஞ்சிருவேன் கண்ணை. என்ன ரொம்ப ஓவரா போற இருந்த ஆளு. அல்லேலூயா. நிச்சயமா நோண்ட மாட்டேன். அல்லேலூயா. கிள்ளி விட்டுட்டு நெஞ்சிருவேன், வந்துடுவேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் இந்த அடிப்படை வார்த்தையை நாம் எடுத்து வாசிப்போம். இந்த அடிப்படை வார்த்தை இந்த 3 நாள் தியானத்திற்கு அடிப்படையாக கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தையை எடுத்து நாம் தியானிப்போம். 2 பேதுரு 1வது அதிகாரம், 2 பேதுரு 1வது அதிகாரம், 4வது இறை வார்த்தை. தீய நாட்டத்தால் சீரழிந்துள்ள உலகை விட்டு விலகியோடி இறைத்தன்மையில் பங்கு பெறுங்கள். என்ன கொடுத்திருக்கு? இந்த உலகம் தீய நாட்டத்தினால்
என்ன செய்திருக்கிறது? சூழப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதுதான் ஒவ்வொரு மனிதனையும் உந்துகிறது. இந்த தீய நாட்டத்தை கொண்டு வர்றவன் யாருன்னு சொன்னா, ஆதி பெற்றோரை எப்படி கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதமல் செய்தானோ அவன் தான் என்ன செய்யறான்? இந்த தீய நாட்டத்தை நமக்குள்ளே தூண்டுகிறான். அப்படிப்பட்ட அந்த தீய நாட்டத்தால் சீரழிந்துள்ள உலகை விட்டு விலகி ஓடி, அதுல இருந்து தப்பிச்சு விலகி ஓடி இறை தன்மையில் பங்கு பெறுங்கள். இறை தன்மையில், எல்லாரும் சொல்லுங்க, இறை தன்மையில் பங்கு பெறுங்கள். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இறை தன்மைன்னு சொன்னா என்ன? நேற்றும் முந்தா நாளும் நிறைய நம்முடைய நற்செய்தியாளர்கள் எல்லாம் சொன்னாங்க, அன்பு செய்யணும், மன்னிக்கணும், பொறுமையாக இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும், தீமை செய்யக்கூடாது. அப்படின்னா தான் இறைத்தன்மையில் பங்கு பெற முடியும்னு சொல்லி சொன்னாங்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதெல்லாம் முடியுதா? ஒரே ஒரு சகோதரி தான் பார்க்க சத்தம் இல்லாம முடின்ட்டாங்க. முடியாது. முடியுதா? முடியுமா? முடியாது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. எதுல வாழ்ந்துட்டு இருக்கீங்க? ஆவியில வாழ்ந்துட்டு இருக்கீங்க, சதையில வாழ்ந்துட்டு இருக்கீங்க. திருப்பாடல்கள் 119 25 வாசிக்குமா? திருப்பாடல்கள் 119 25வது வசனத்தை வாசிங்க. நான் புழுதியில் வீழ்ந்து கிடக்கிறேன், உம் வாக்கின்படி எனக்கு வாழ்வளித்தருளும். பிரைஸ் தி லார்ட். தாவீது சொல்றார், என்ன சொல்றாரு? நான் புழுதியிலே விழுந்து கிடக்கிறேன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? இந்த உலகத்துல நான் கிடக்கிறேன். உலகம் முழுசும் புழுதி தான். உலகம் முழுசும் என்னதுதான்? புழுதி தான். அல்லேலூயா. புழுதி போகிறதுக்காக, அழுக்கு போறதுக்காக காலையில குளிக்கிறீங்க. காலையில என்ன செய்றீங்க? ஹலோ, கவனிங்க. காலையில என்ன செய்றீங்க? குளிக்கிறீங்க. பிரைஸ் தி லார்ட். அழுக்கு முழுசும் போயிருதா? முழுசாம் போகணும்னு சொன்னா கத்தியை வச்சு தேய்ச்சி உரிச்சு எடுத்துடணும். அப்படி எடுத்தாலும் கூட சாயந்தரத்துக்குள்ள திரும்ப நெஞ்சிரும், புழுதி வந்துடும். அல்லேலூயா. அதனாலதான் தாவீது சொல்றாரு, நான் என்ன செய்யறேன்? புழுதியில கிடக்கிறேன். அதாவது உலகத்துல கிடக்கிறேன். உலகமே புழுதி தான், உலகம் அழுக்கு தான், உலகம் பாவம் தான். பிரைஸ் தி லார்ட். இங்க கிடக்கிறேன். உம்முடைய வாக்கின்படி, உம்முடைய வாக்கின்படி நான் உன்னை காப்பாத்துவேன், கைவிட மாட்டேன்னு சொல்லி எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீரே, அந்த வாக்கின்படி எனக்கு வாழ்வு தந்தருளும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ வார்த்தை சொல்லுகிறது, இறை தன்மையில் பங்கு பெறுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது, அல்லேலூயா, அந்த இறை தன்மையில செய்தியாளர்கள்லாம் கொடுத்த மன்னிப்பு, அன்பு, சிநேகம், தீமை செய்யாம இருக்கிறது, பாவம் செய்யாம இருக்கிறது, அதுல இருந்து விலகினாத்தான் இந்த இறைத்தன்மையில பங்கு பெற முடியும் என்று சொல்லி சொல்லப்பட்ட அந்த காரியங்களை எல்லாம் நான் நினைத்து பார்க்கிறேன். அல்லேலூயா. ஆனா முடியல. இறைத்தன்மையில பங்கு பெறுவதற்கு முடியல. பவுலடியாரே என்ன சொல்றாரு பாருங்க. ரோமையர் 7வது அதிகாரம். ரோமையர் 7வது அதிகாரம் 18வது வசனம். என்னுள், அதாவது வலுவற்ற என் ஊனியல்பில், வலுவற்ற என்னுடைய ஊனியல்பில், நல்லா கவனிங்க, வலுவற்ற என்கிட்ட இருக்கிறது என்னது? ஊனியல்பு. அங்க சொல்லப்பட்டிருக்கிறது இறைத்தன்மை. அங்க சொல்லப்பட்டிருக்கிறது என்னது? இறைத்தன்மை. அல்லேலூயா. என்கிட்ட என்ன இருக்குது? மனுஷத்தன்மை இருக்குது. என்கிட்ட என்ன இருக்குது? மனுஷத்தன்மை இருக்குது. அந்த மனுஷத்தன்மைக்கு தான் பேர் என்னதுன்னு சொன்னா ஊனியல்பு. அந்த மனுஷத்தன்மைக்கு தான் பேர் என்னது? ஊனியல்பு. என்னுள், அதாவது வலுவற்ற என் ஊனியல்பில், வலுவற்ற என் ஊனியல்பில் நல்லது எதுவும் குடிகொண்டிருக்கவில்லை என எனக்கு தெரியும். சொல்றது யாரு? அங்க ஏதோ சத்தம் வருது. ராமசாமின்னு சொல்லி சத்தம் கேக்குது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ராமசாமியா சொன்னாரு இல்ல கந்தசாமி சொன்னாரா?
யாருங்க சொன்னா? பவுலடியார், ஆண்டவருக்கு பணி செய்கிறவர். அல்லேலூயா. ஆண்டவருடைய திருத்தூதர், ஆண்டவருக்காக தன்னை அர்ப்பணித்தவர். அவர் சொல்றாரு, என் ஊழியர்ல அல்லேலூயா என்ன இல்ல, நல்லது எதுவும் குடிகொண்டிருக்கவில்லை. நன்மை செய்யும் விருப்பம் என்னிடம் இல்லாமல் இல்லை. நல்லது செய்யணுங்கிற விருப்பம் என்கிட்ட இருக்கு, அதை செய்யத்தான் முடியவில்லை. என்ன சொல்றாரு? அதை செய்யத்தான். அப்போ இறைத்தன்மையில எப்படி போறது? இறைத்தன்மைன்னா என்னன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இறைத்தன்மைன்னா என்ன? கேள்வி எல்லாம் கேட்கக்கூடாது, சடப்படான்னு பேசிட்டு இணைஞ்சிடணும், ஸ்டேஜை விட்டு இறங்கி போயிடணும். அல்லேலூயா. நிறைய பேர் உள்ளத்துல அதுதான் பேசுறீங்க, ஆனா வெளியே சிரிக்காம இருக்கீங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்படிலாம் கிடையாது. நல்ல கவனிங்க. இறைத்தன்மை அப்படின்னு சொல்லும்போது, இறை என்றால் இறைவன், கடவுள், அது நமக்கு நல்லா தெரியும். தன்மை என்றால் என்ன? நான் செய்தி எடுக்கிறதுக்கு நிறைய புக்கெல்லாம் ரெஃபர் பண்ணி அப்படி புரட்டி எடுத்துட்டு தான் வருவேன். இந்த இறைத்தன்மைங்கிறது, தன்மைங்கிறதுக்கு என்ன செய்வேன்னு சொன்னால், அந்த தமிழ் வார்த்தையை நல்லா நம்ம புரிந்து கொள்வதற்கு நான் தமிழ் டிக்ஷனரி வச்சிருக்கிறேன். தமிழ் டிக்ஷனரி வச்சிருக்கிறேன். அந்த டிக்ஷனரியை எடுத்து என்ன செய்வேன்னு சொன்னால், அந்த தன்மைங்கிற வார்த்தைக்கு என்ன கொடுத்துருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்பேன். அல்லேலூயா. அப்போ தன்மை என்பது இயல்பு. இயல்புன்னா தெரியுதா? வாத்தியார் பாடம் எடுத்த மாதிரி இருக்கும். இயல்புன்னா என்ன? இயல்புங்கிறது தான் சுவாபம். இயல்புங்கிறது சுவாபம். சுவாபம்னு சொன்னா நம்ம சொல்லுவான், இவனுக்கு இதுதான் சுவாபம், அவன் பிறவி குணமே இதுதான். பாருங்க, அடுத்தது குணம்ங்கிற ஒரு வார்த்தை வருது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தன்மை என்ற வார்த்தைக்கு இயல்பு, அதாவது சுவாபம், அம்சம். என்னது? இன்னொன்னு அம்சம், அடுத்தது குணம். அல்லேலூயா. அப்ப இறைவனுடைய சுபாவம் அப்படின்னு சொல்லலாம், இறைவனுடைய அம்சம்னு சொல்லலாம், இறைவனுடைய குணம் என்று சொல்லலாம். அல்லேலூயா. நாம மனித தன்மையில இருக்கிறோம், மனித இயல்புல இருக்கிறோம், மனித அம்சத்துல இருக்கிறோம், மனுஷ குணத்துல இருக்கிறோம். இந்த தன்மை மாறி எனக்குள்ளே இறை தன்மை வர வேண்டும். எனக்குள்ள என்ன செய்யணும்? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. திரும்பியும் நம்ம அந்த 2 பேதுருவுக்கு வந்துருவோம். 2 பேதுரு 1வது அதிகாரத்துக்கு வந்து அந்த 4வது வசனத்துக்கு கீழே என்ன போட்டிருக்கு? தீய நாட்டத்தால் சீரழிந்துள்ள உலகை விட்டு விலகி ஓடி இறைத்தன்மையில் பங்கு பெறுங்கள். இதற்கென்றே கடவுள் நமக்கு உயர் மதிப்புக்குரிய மேலான வாக்குறுதிகளை அளித்துள்ளார். அல்லேலூயா. இந்த இறைத்தன்மையிலே பங்கு பெறுவதற்கு என்னுடைய மனித தன்மையை கொண்டு முடியாது, மனித இயல்பை கொண்டு முடியாது, மனித குணத்தை கொண்டு முடியாது. அல்லேலூயா. யாராவது முடியும்னு சொல்றீங்களா? முடியாது. அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் வாக்குறுதி கொடுக்கிறார். என்ன வாக்குறுதி கொடுக்கிறார்? இந்த இறைத்தன்மையில் பங்கு பெறுங்கள். இதற்கென்றே, இந்த இறைத்தன்மையிலே பங்கு பெறுவதற்கு என்றே கடவுள் நமக்கு உயர் மதிப்புக்குரிய மேலான வாக்குறுதிகளை என்ன செய்கிறாரு? கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. என்ன வாக்குறுதி கொடுத்திருக்கிறாருங்கிறத யோவான் நற்செய்தியில நம்ம பார்ப்போம். என்ன வாக்குறுதி கொடுக்கிறாருங்கிற அந்த பார்ப்போம். யோவான் நற்செய்தி 14வது அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசிப்போம். உங்களோடு இன்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. என்ன போட்டிருக்கு? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. திரும்ப ஒரு தடவை வாசிங்க. உங்களோடு என்றும் இருக்கும்படி, உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன். பிரைஸ் தி லார்ட். துணையாளர்னா யாரு? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா.
கடவுள் கொடுத்த வாக்குறுதி நமக்கு துணையாளரை தருவேன் என்று ஒரு வாக்குறுதி கொடுத்தார். அல்லேலூயா. எங்க இருக்குது? யோவான் செய்தி 14வது அதிகாரம் 16வது வசனத்துல அந்த வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருக்கு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த துணையாளர் எதற்காக? என் சுபாவத்தை மாத்துறதுக்காக, என் இயல்பை மாத்துறதுக்காக, என் குணத்தை மாத்துறதுக்காக. ஏன்னு சொன்னா என்னுடைய மனித தன்மையிலே நான் இறை தன்மையில் பங்கு பெற முடியாது. அல்லேலூயா. எனக்கு ஆசை இருக்கு. எனக்கு என்ன ஆசை இருக்கு? புனிதனாக எனக்கு மாற வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. புனிதர்களுடைய கூட்டத்திலே சேர வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. ஆனால் என்னுடைய மனித இயல்பிலே, மனித தன்மையிலே அது முடியாது. ஆகவேதான் ஆண்டவர் எனக்கு வாக்குறுதி கொடுத்தார், என்னுடைய ஆவியை நான் உனக்கு தருவேன். அவரே துணையாளர். பிரைஸ் தி லார்ட். துணையாளரே, 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 இணையில்லா மணவாளரே. பாடுங்க. துணையாளரே, துணையாளரே, இணையில்லா மணவாளரே, இணையில்லா மணவாளரே, உணவாக வந்தீரையா, உணவாக வந்தீரையா, என் உயிரோடு கலந்தீரையா, என் உயிரோடு கலந்தீரையா. தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையைப் போல தகப்பனே உன் மடியில் சாய்ந்து விட்டேன் நான். தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையைப் போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன் நான். Praise the Lord. என்ன செய்யணும்னு சொன்னா, ஒரு குழந்தையை போல. ஹல்லேலூயா. Praise the Lord. குழந்தைக்கு அறிவு இருக்குது, ஆனா உலக அறிவு அதுக்கு கிடையாது. ஹல்லேலூயா. Praise the Lord. அது தாய் மடியில தான் சாங்கி என்ன செய்யும்? புகலிடம் தேரும். அம்மான்னு சொல்லி என்ன செஞ்சிரும்? என்னை காப்பாத்து, என்னை தேவைகளை எல்லாம் சந்தின்னு சொல்லி தாய்மடியிலே அது சாய்ந்து கொள்ளும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு உள்ளத்திற்கு சொந்தக்காரர்களாக நாம என்ன செய்யணும்? என்னால முடியாதப்பா, இந்த இறை தன்மையிலே பங்கு பெறுவதற்கு என்னால் முடியாது, உம்முடைய துணையாளரை எனக்கு தந்து என்னை உறுதிப்படுத்துவீராக. நல்லா கேட்கணும். பிரைஸ் தி லார்ட். நம்ம எல்லாம் மனித தன்மையில தான் சஞ்சரித்து கொண்டிருக்கிறோம். மனித இயல்பு தான் நமக்குள்ளே மேலோங்கி இருக்கிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதிலும் பாருங்க, இந்த மனித தன்மையில பட்டக்குன்னு நமக்கு வர்றது என்னது? எவ்வளவு சூப்பரா பதில் சொல்றீங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, யாருக்கெல்லாம் மூக்கு மேல கோபம் இருக்கு? எனக்கு இருக்கப்பா. மீதி நிறைய பேர் பொய் சொல்றாங்க. கை தூக்க மாட்டோம். நாங்கள் இங்கே எதுக்கு வந்திருக்கோம்? கை தூக்குறதுக்கும் காலாட்டுறதுக்கும். நீங்கள் அல்லேலூயா சொன்னால் அல்லேலூயா சொல்கிறதுக்கும் அதுக்காக வந்திருக்கோம். நாங்கள் பாட்டுக்கு தேவையே இருப்போம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நம்மகிட்ட இருக்கிற பயங்கரமான ஒரு காரியமே என்னன்னு சொன்னால், புசுக்குன்னு நமக்கு என்ன வந்துடும்? இது இறைத்தன்மையா? இது என்ன தன்மை? மனுஷத்தன்மை, மனித சுபாவம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கண்ணாபண்ணானே யாரையாவது எண்ணிச்சிருவோம், பேசிடுவோம். சில பேர் வரம்பு மீறி எண்ணிச்சிருவாங்க, கையை வசத்திடுவாங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இது மனுஷத்தன்மை. இது அப்படி செஞ்சிட்டு நல்ல பக்தி உள்ள. ஏன்னா இங்கே வந்திருக்கிற நீங்கள் எல்லாரும் ஆண்டவர் மேலே அன்புள்ளவங்கிறதுனால எல்லாருக்கும் கோபம் வரும். அப்படி கோபம் வந்த பிறகு நீங்கள் என்ன செய்வீங்க? ஆண்டவரே, நான் கோபப்பட்டுட்டேன், என் கோபத்தை மாற்றும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கோபத்தை மாற்றும், கோபத்தை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிலாம் நம்ம என்ன செய்வோம்? கெஞ்சுவோம். அப்புறம் சொல்லுவோம், இந்த கோபமே வராதபடி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னா, இந்த கோபமே நமக்குள்ள எட்டி பார்க்காத அளவுக்கு இருக்கணும்னு சொன்னா, இறை தன்மையிலே நிரம்ப வேண்டும். இறை தன்மையில என்ன செய்யணும்? நிரம்பணும். இதுதான். இந்த கோபத்துக்கு மட்டும் இல்ல, நம்மகிட்ட இருக்கிற எல்லா தீய உணர்வுகளுக்கும் குணங்களுக்கும்
மாற்று என்னன்னு சொன்னா இறைத்தன்மையிலே நிறைவதுதான். இந்த இறைத்தன்மையை நமக்கு கொடுப்பதற்காகத்தான் பரிசுத்த ஆவியானவரை, தூய ஆவியானவரை, இயேசுவின் ஆவியானவரை அவர் நமக்கு துணையாளராக தந்திருக்கிறார். அவர் நமக்கு துணையாளராக தந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. பாருங்க, நமக்குள்ள இந்த மனித தன்மை தீமையான தன்மையாக மாறுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? என்ன தெரியுமா? ரோமையர் 5 வாங்க. ரோமையர் 5 12. ஒரே ஒரு மனிதன் வழியாக பாவம் இந்த உலகத்தில் நுழைந்தது. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரே ஒரு மனிதன் வழியாக என்னது? பாவம் நம்மகிட்ட இருந்து புறப்படல. நல்லா கேட்டுக்கோங்க. ஒரே ஒரு மனிதன், யாரு? ஆதாம் என்ற நம்முடைய ஆதி தகப்பன் வழியாகத்தான் நமக்கு என்ன செஞ்சது? பாவம் வந்தது. ஹalleluya, praise the Lord, ஹalleluya. அதன் மூலமாக என்ன கிடைத்தது? சாவு வந்தது. அதன் மூலமாக சாவு வந்தது. எந்த சாவு? ஆத்தும சாவு, சரீர சாவு ரெண்டும் வந்துச்சு. ஹalleluya, praise the Lord. சரீர சாவு என்பது கடவுள் உண்டாகல. நல்லா உங்களுக்கு நான் ஒவ்வொரு வசனமா எடுத்து தரேன். ஹalleluya, praise the Lord. சரீர சாவையோ ஆத்தும சாவையோ கடவுள் படைக்கவில்லை, மனிதன் தேடிக்கொண்டான். எதனால? அவனுடைய மீறுதல்களினாலே. ஹalleluya, praise the Lord. அவன் கடவுள் சொன்ன காரியத்திற்கு மீறி, அவரை தாண்டி, அவரை எதிர்த்து நடந்து கொண்டதனால் அந்த மீறுதல் தன்மை, அந்த பாவத்தன்மை மனுஷனுக்குள்ள வந்துச்சு. இப்ப அவன் குட்டி போடுறான். காயின் ஆபேல்ங்கிற ரெண்டு குட்டியை போடுறான். ஹalleluya. அந்த ஆபேல காயின் என்ன செஞ்சிருந்தான்? கொண்டு போடுகிறான். ஏன்? இவனுக்குள்ள தகவனுக்குள்ள வந்த பாவம் அவனுக்குள்ள இணைஞ்சிட்டு வந்துட்டு. ஹalleluya. அப்புறம் காயினுக்கு சந்ததிகள் பிறக்கிறது. அவனுக்கு பிறந்த சந்ததிகளுக்கு சந்ததி பிறக்குது. இப்படி ஒவ்வொருவருக்கும் சந்ததி பிறக்கும் போது அந்த ஆதி தகப்பனுடைய இரத்தத்துல எந்த மீறுதல் இருந்ததோ, எந்த பாவம் இருந்ததோ, இன்றைய அளவு அது உலகத்தில் உள்ள எல்லாருடைய இரத்தத்திலும், பிளட்டிலும், உணர்விலும் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. அதனால யாரும் யோகியன்னு சொல்ல முடியாது. ஹalleluya. எல்லாருக்குள்ளேயும் அந்த தன்மை என்ன செய்து? அந்த மனித தன்மை ஆதாமுக்குள்ள இருந்து எல்லாருக்குள்ள இணைஞ்சிட்டு அது இருக்கிறதுனாலதான் நாம எல்லாரும் பாவம் செய்கிறோம். நீங்களா பாவம் செஞ்சிடல. உங்க அப்பாட்ட இருந்தது, உங்க அப்பாவுக்கு அப்பா அந்த தாத்தாவுக்குள்ள இருந்தது, அந்த தாத்தாவுக்கு அப்பா பூட்டனுக்குள்ள இருந்துச்சு. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. அதுக்கு முன்னால உள்ள பேர்லாம் எனக்கு தெரியாது. பூட்டனுக்கு முன்னால என்ன சொல்லுவாங்க? ஓட்டையா? சரி, ஓட்டனுக்கு முன்னால காட்டன், அப்படியா? பேட்டன், இப்படி சொல்லிட்டே போக வேண்டியதான். ஹalleluya, பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. அதுக்கு பேர் ஓட்டனுக்கு மேல பேரே கிடையாது திரும்பல. ஆனா அதுக்கும் முன்னால என்ன செய்யறாங்க? அவங்களெல்லாம் பெத்து போட்டவங்க இருக்காங்க. எல்லா பெத்து போட்டவங்களுக்குள்ளேயும் என்ன இருந்துச்சுன்னு சொன்னா, அவங்களுடைய ரத்தத்துக்குள்ள, அவங்க ஜீனுக்குள்ள இந்த பாவத்தினுடைய தன்மை இருந்ததனால, மனித தன்மை இருந்ததனால, ஹalleluya, அது நம்மையும் தொத்தி கொண்டு விட்டது. ஹalleluya. இந்த வசனத்தை முழுசா நல்லா வாசித்து முடியுமா? 12. ஒரே ஒரு மனிதன் வழியாக பாவம் இந்த உலகத்திலே நுழைந்தது. அந்த பாவத்தின் வழியாக சாவு வந்தது. ஆத்தும சாவு, உடல் சாவு இரண்டும் வந்தது. அது போலவே எல்லா மனிதரும் பாவம் செய்ததால் பாருங்க, எல்லா மனிதரும், அந்த ஆதாம்ல இருந்து பிறந்து வந்திருக்கிற எல்லா மனிதரும் பாவம் செய்ததால் எல்லா மனிதரையும் சாவு கவ்விக்கொண்டது. எல்லா மனிதருடைய ஆத்மாவையும் உடலையும் சாவு கவ்விக்கொண்டது. Praise the Lord, hallelujah, hallelujah. அதனால கிட்டத்தட்ட எல்லா மனுஷனுடைய ஆத்மாவையும் இந்த பாவம் என்ன செஞ்சிருது? கொன்னுருது.
அதை இன்னும் புரியறதுக்கு எபேசியர் 2:1 வாசிங்க. உங்களுடைய குற்றங்களையும் பாவங்களையும் முன்னிட்டு நீங்கள் இறந்தவர்களாய் இருந்தீர்கள். குற்றங்களையும் பாவங்களையும் முன்னிட்டு நம்ம எப்படி இருக்கிறோம்? செத்தவங்க. எதுல? உடல்ல சாகல. இப்போ ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்தாங்க இல்லையா? அந்த ஏதேன் தோட்டத்துல ஆதாமும் ஏவாளும் பாவம் செஞ்சாங்க. ஆண்டவர் சொல்லியிருந்தார், நீ சாகவே சாவாய். 2 தடவை சொல்றேன், சாகவே சாவாய். அப்ப முதல் சாவு என்னன்னு சொன்னா அவங்க ஆத்மா செத்து போச்சு, சரீரம் உடனே சாகல. புரியுதா? அல்லேலூயா. அது பல வருடங்கள் அவர்கள் வாழ்ந்த பிறகு அவருடைய சரீரமும் செத்தது. ஆனா செத்தது என்னது? அப்ப நமக்கு சாகிறது எது? நம்முடைய குற்றங்களின் பாவங்களின் பொருட்டு நம்முடைய ஆத்மா என்ன செய்கிறது? அப்படித்தானே வசனம் சொல்லுது, இறந்தவர்களாக. திரும்ப ஒரு தடவை வாசித்துக்கிட்டு உங்களுடைய குற்றங்களையும் பாவங்களையும் முன்னிட்டு நீங்கள் இறந்தவர்களாய் இருந்தீர்கள். செத்தவர்களாக இருந்தோம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்ப சாவ கடவுள் உண்டாக்கல, பாவத்தை கடவுள் உண்டாக்கல. ரெண்டையும் உருவாக்குனவர் யார்தான்? மனுஷன் தான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பாருங்க, சாலமோன் ஞானத்துல சாலமோன் ஞானத்துல 2வது அதிகாரத்துல 23வது வசனம். கடவுள் மனிதர்களை, நல்லா கவனிங்க. கடவுள் மனிதர்களை அழியாமைக்கென்று படைத்தார். உணர்ச்சி வசப்படணும். என்ன செய்யணும்? நான் செய்தி கொடுத்துட்டு இருக்கும்போது உணர்ச்சி வசப்படணும். கடவுள் நமக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கிறாரு, ஒரு காரியத்தை செய்யறாருன்னு சொன்னா என்ன செய்யணும்? உணர்ச்சி வசப்படணும். அல்லேலூயா. மனுஷங்க யாராவது நன்மையை செஞ்சுட்டாங்கன்னா உடனே கண்ணுல அப்படி தண்ணியா வந்து அப்படி கையை பிடிச்சிட்டு, பிரதர், சித்தப்பா, பெரியப்பா, நன்றி அப்படின்னு சொல்லி உணர்ச்சி வசப்படுறோம்ல. அல்லேலூயா. ஏன் கடவுளுடைய காரியத்துக்கு உணர்ச்சி வசப்படக்கூடாது? நான் நல்ல ஒரு வசனத்தை எடுத்து கொடுக்கும்போது நீங்க என்ன செய்யணும்? நல்லதொரு வசனத்தை எடுத்து கொடுக்கும்போது நீங்க என்ன செய்யணும்? பின்னால உள்ளவங்க கேக்குறீங்களா இல்ல கேட்ட மாதிரி இருக்கிறீங்களா? 2 சவுண்ட் தான் வருது. அல்லேலூயா. பின்னால உள்ளவங்க கேக்குறீங்களா கேட்ட மாதிரி இருக்கிறீங்களா? நடுவுல உள்ளவங்க கேக்குறீங்களா கேட்ட மாதிரி இருக்கிறீங்களா? முன்னால உள்ளவங்க கேக்குறீங்களா கேட்ட மாதிரி இருக்கிறீங்களா? சைடுல உள்ளவங்க கேக்குறீங்களா கேட்ட மாதிரி இருக்கிறீங்களா? சவுண்ட பத்தி எல்லாம் வேற லெவல். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. வசனத்தை திரும்ப வாசிமா. 2:23. கடவுள் மனிதர்களை அழியாமைக்கென்று படைத்தார். நீ சாகக்கூடாதுன்னு சொல்லி தான் உன்னை படைச்சார். நீ அழிந்து போக கூடாது என்றுதான் ஆண்டவர் படைத்தார். அல்லேலூயா. தம் சொந்த இயல்பின் சாயலில் அவர்களை உருவாக்கினார். சொந்த தன்மை. இயல்புன்னு சொன்னா என்னது? தன்மை. அவருடைய தன்மையில தான். அவருடைய தன்மை சொன்னா என்ன தெரியுமா? அழியாத தன்மை. அதத்தான் மோயிஸ் என்ற சொல்லும் போது உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்ட நான் என்ன சொல்வேன்னு சொன்னா, ஆண்டவர் சொன்னாரு, இருக்கின்றவராக. இருக்கின்றவராக இது பேராயா? அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கிராமங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா அந்த மக்கள் அவங்கள தாழ்த்தப்பட்டவன்னு சொல்லி இந்த உலகம் வச்சிருக்கிறதுனால அவங்க எப்படி தெரியுமா பேர் வைப்பாங்க? கும்பிடுற சாமி. இது பேரா கிடையாது. ஆனா என்னன்னு சொன்னா, என் பிள்ளைய ஒருத்தன் கூப்பிடும் போது எப்படி கூப்பிடுன்னு சொன்னா, நான் என்ன தாழ்த்தப்பட்டவன் அவன் ஒதுக்குறான். அவன் கலெக்டரே வந்தாலும் என் மகனை கூப்பிடும் போது கும்பிடுறேன் சாமின்னு சொல்லுவான். இது ஒரு நப்பாசை. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதே மாதிரி இந்த வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. இருக்கின்றவராக இருக்கிறவர் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் சொன்னா, எனக்கு சாவே கிடையாது, எனக்கு அழிவே கிடையாதுன்னு அர்த்தம். அதைத்தான் தான் உருவாக்கிய மனிதனுக்கும் ஆண்டவர் கொடுத்திருந்தார். அந்த 23 அப்படிதான் சொல்லுது. சாலமோன் 2:23 என்ன சொல்லுது?
கடவுள் மனிதர்களை அழியாமைக்கென்று படைத்தார். என்று எதுக்காக படைச்சாரு? அழிந்து போக கூடாதுன்னு தான் படைச்சாரு. தம் சொந்த தன்மை, இயல்புன்னு சொன்ன தன்மை, தன்மையின் சாயலில் அவர்களை உருவாக்கினார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1:12 இருந்து வாசிப்போம். நெறி தவறிய வாழ்வாள் சாவை வரவேற்றுக் கொள்ளாதீர்கள். நல்லா கவனிங்க. அவரு எதுக்காக படைச்சாரு? இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி தான் படைச்சார். ஹல்லேலூயா. அழியாமைக்கென்று தான் படைத்தார். ஆனா ஆதாம் ஏவாள் 2 பேரும் நெறி, ஒழுக்கம், நெறி என்பது ஒழுக்கம், ஒழுக்கத்தை அவங்க தவறினாங்க. ஆண்டவர் ஒரு ஒழுங்கு கொடுத்திருந்தார். என்ன ஒழுங்கு? எல்லாத்தையும் சாப்பிடு, ஒன்ன மட்டும் என்ன செய்யாத, அது ஒரு ஒழுங்கு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நம்ம எப்படி ஆளு? அதே ஆதாம்ல இருந்து வந்ததுனால இங்கே குப்பையை கொட்டாதீர்கள்னு கொட்டை எழுத்துல எழுதி போட்டா அங்கதான் கொட்டுவோம். ஒரு எழுதி வச்சுருங்க, குப்பையை கொட்டுவதற்கு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அங்க போட்டுருமா, இங்கே சிறுநீர் கழிக்காதீர்கள். நம்மளால என்ன செய்வான்? மெனக்கட்டு அதை வாசித்துட்டு எல இப்படியா சொல்லியிருக்க அப்படின்னு சொல்லி அங்கதான் என்ன செய்வோம்? போவான். இங்க துப்பாதீர்கள்னு போட்டிருக்கோம், அங்கதான் என்ன செய்வான்? துப்பும். ஹல்லேலூயா. ஏன்னா நமக்கு ஜீனு எங்க இருந்து வந்துச்சு? ஆதாமுக்குள்ள இருந்து வந்துச்சு. எங்க இருந்து வந்துச்சு? ஆதாமுக்குள்ள இருந்து அது வந்திருக்கிறதுனால அது உள்ளே கிடக்குது, அது வெளியே வருது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதனால ஆண்டவர் சொல்றாரு, நெறி தவறிய, அதாவது ஒழுக்கம் தவறிய வாழ்வால் சாவை வரவேற்றுக் கொள்ளாதீர்கள். உங்க ஆத்மா செத்து போவதை நீங்கள் வரவேற்றுக் கொள்ளாதீர்கள். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. எது? சாவ. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆத்மா செத்து போச்சுன்னு சொன்னா நம்மகிட்ட இறைத்தன்மை போயிடும். புரியுதா? புரிஞ்ச மாதிரி இருக்குதா? அங்க இருந்து இப்படிதான் வருது. எல்லாரும் மொத்தமா புரியுதுன்னு சொல்ல மாட்டாங்க. அப்ப நான் சொல்றது புரியலன்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. நான் தெலுங்குலயா பேசுறேன்? தமிழ்ல தான் பேசுறேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எதனால சாவ வரவழைத்துக் கொள்கிறோம்? இறைத்தன்மை எதனால் நமக்குள்ளே செத்து போகிறது? ஒழுக்கம் தவறிய, நெறி தவறிய வாழ்வால் சாவு உள்ளே வந்து விடுகிறது. ஆத்மா செத்து போயிருக்கு. ஹல்லேலூயா. ஆசிரியர், உங்கள் செயல்களாலேயே அழிவை வருவித்துக் கொள்ளாதீர்கள். அழிந்து போகிற காரியத்தை வருவித்துக் கொள்ளாதீர்கள். இதுக்குதான் தியானத்துக்கு நம்ம வர்றோம். நாங்களே ஏன் தியானம் நடத்துறோம்னு சொன்னா நாங்க அழிஞ்சு போகாம இருக்கிறது தான். நல்லா புரிந்து கொள்ளுங்க. எத்தனையோ பேரை கூப்பிட்டாலும் கூட வரமாட்டாங்க, அவங்களுக்கு புரியாது. நமக்கு புரியணும். எதுக்கு? நம்ம அழிஞ்சு போயிடக்கூடாது. எதுல? என் ஆத்மாவில் நான் அழிந்து போக கூடாது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இந்த ஆத்மாவை உயிர்ப்பிப்பதற்காகத்தான். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுடைய இந்த தூய இன்னாசியார் ஜெப ஐக்கியம் எப்படி உருவாச்சு அப்படின்னு சொன்னா, முதலாவது என்ன ஆண்டவர் சின்ன கோயில வச்சு பிடிச்சார் 2000. அதுக்கு பிறகு அப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொருத்தரையா பேசி பேசி தொட்டு அவங்கள உள்ள அழைத்து செத்து இருக்கிற அந்த ஆத்மாவை உயிர்ப்பிப்பதற்காக என்ன செய்வோம்னு சொன்னா சாலக்குடிக்கு அனுப்புவோம். எங்க அனுப்புவோம்? இதே மாதிரி தியானம் அங்க பார்த்துக்கோங்க. இது 3 நாள் தியானம். அங்க 1 வாரம், அதாவது 1 வாரம்னு சொல்லும்போது ஞாயிற்றுக்கிழமை தொடங்கும், வெள்ளிக்கிழமை முடிச்சிருவாங்க. கிட்டத்தட்ட 5 நாள் அந்த 6 நாள் அந்த தியானம் நடக்கும். அப்ப தியானம் அப்படி அந்த தியானத்துல பங்கு பெறுகின்ற பொழுது இறைவா, ஏன்னா வார்த்தை என்பது வாழ்வு தரும். பேதுரு சொல்வார் இல்லையா, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களா அப்படின்னு சொல்லி பேதுருட்ட ஆண்டவர் கேட்கும்போது, நிலை வாழ்வு தரும் வார்த்தை உம்மிடமன்றோ உள்ளது. ஹல்லேலூயா. அப்போ அங்க அந்த வாழ்வு தருகின்ற வார்த்தை அங்கே அறிவிக்கப்படுவதனால், போதிக்கப்படுவதனால், சொல்லிக் கொடுக்கப்படுவதனால் செத்து போயிருக்கிற ஆத்மாலாம் பார்த்துக்கோங்க உயிரடைந்து விடும். கையை தட்டுங்க. செத்து போயிருக்கிற ஆத்மா உயிரடைந்து விடும். ஹல்லேலூயா. அந்த உயிரை பெறணும் ஏன்னு சொன்னா ஆண்டவருடைய வார்த்தை நம்ம பார்த்தோம். நாம அழிந்து போகாமல் இருப்பதற்காகவே, வாழ்வதற்காகவே ஆண்டவர் நம்மை படைத்திருக்கிறார்.
அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப அங்க அந்த ஆத்மா என்ன செய்கிறது? உயிர் பெறுகிறது. இப்படி தியானத்துல கலக்கும் போது என்ன செய்யுது? உயிர் பெறுகிறது. அல்லேலூயா. ஏன்னா அந்த வார்த்தை அவர்களுக்கு உயிர் கொடுக்கிறது. வார்த்தை அவர்களுக்கு உயிர் அளிக்கிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வார்த்தையை கேட்பாங்க, வருந்துவாங்க, ஆண்டவர்ட்ட மன்னிப்பு கேட்பாங்க. ஆண்டவர் உடனே மன்னித்து செத்து போயிருக்கிற அவளுடைய ஆத்மாவை உயிர்ப்பித்து விடுவார். அப்படித்தான் எங்க ஐக்கியத்துல அநேகம் பேர் விடுவாங்க. அப்புறம் கழுகுமலை என்ற ஒரு இடம் எங்களுக்கு அமைந்தது. அங்கே பார்த்துக்கோங்க, அங்கே 3 நாள் தியானம் தான். அநேகம் பேரை அழைத்துக் கொள்வோம். அல்லேலூயா. முதல்ல நான் போனேன், அப்புறம் ஒரு 10 பேரை கூட்டு போனேன், அதுக்கடுத்து 25 பேரை கூட்டு போனேன், அதுக்கு பிறகு 50 பேரை கூட்டு போனேன், அதுக்கு பிறகு 100 பேரை கூட்டு போனேன். 100, 200 ஆகி, 300 ஆகி, 400 ஆகி, 500 ஆகி, கடைசியில் எனக்கு நல்லா தெரியும், ரெக்கார்டு பிரேக்கு தூத்துக்குடியிலிருந்து 700 பேரை கூட்டிட்டு போயிருக்கிறோம். தூத்துக்குடியிலிருந்து 700 பேரை நாங்கள் கூட்டு போயிருக்கோம். ஐக்கியம். அப்படி ஒவ்வொருத்தரா என்ன செஞ்சாங்கன்னா இங்க வந்து சேர்ந்து செத்து போயிருந்த அவங்களுடைய ஆத்மாவை இப்ப நீங்க தான் மைக்கில் சொல்லணும். நானா சொல்லணும்? நீங்க உயிரோட இருக்கிறீங்களான்னு எனக்கு தெரியுமா? நீங்க சொல்லுங்க. சொல்ல மாட்டேங்கிறீங்க? சத்தமா சொல்லுங்க, அவங்களுக்கு கேட்கணும்ல. செத்து போய் இருந்த ஆத்மா அங்க போய் உயிர் பெற்று. ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுகிறது? நெறி தவறிய வாழ்வால் சாவை வரவேற்றுக் கொள்ளாதீர்கள், உங்கள் செயல்களாலேயே அழிவை வரவேற்றுக் கொள்ளாதீர்கள். சாவை கடவுள் உண்டாக்கவில்லை. உணர்ச்சி வசப்படணும். கேட்கிறீங்களா? கேட்ட மாதிரி இருக்கிறீங்களா? பின்னால உள்ளவங்க கேட்கிறீங்களா? கேட்ட மாதிரி இருக்கிறீங்களா? சத்தம் வர மாட்டேங்குது. நடுமத்தில் உள்ளவங்க கேட்கிறீங்களா? கேட்ட மாதிரி இருக்கிறீங்களா? பின்னால உள்ளவங்க கேட்கிறீங்களா? கேட்ட மாதிரி இருக்கிறீங்களா? பாத்தீங்களா? பின்னால உள்ளவங்க எல்லாம் வெட்கப்படுங்க, சத்தமே கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அல்லேலூயா. நடுமத்தில் உள்ளவங்க எல்லாம் கேட்கிறீங்களா? கேட்ட மாதிரி இருக்கிறீங்களா? அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நான் பேசுறது கடைசி வரைக்கும் கேக்குதா? கேக்குது. அப்ப இன்னும் ஐக்கியம் வேண்டாம். அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. சாவை கடவுள் யார் தான் அதை செலக்ட் பண்ணா? மகன். எங்க அப்பன். முந்தில் கூட்டமாய் முந்தக்கூடாது. ஏசப்பாவை சாவு உண்டாக்குனாரு. ஆதாம். சொல்லுங்க. நல்லா கற்றுக்கொள்ளணும். இப்பவே கற்றுக்கொண்டது ரொம்ப நல்லது. அல்லேலூயா. யார் மூலமா சாவு வந்துச்சு? என்னுடைய ஆதி பெற்றோர் மூலமாக அந்த சாவு உள்ளே நுழைந்தது. அது இன்று வரைக்கும் என்ன செய்கிறது? நம்முடைய சதையில, ரத்தத்துல அது பற்றி பிடித்துக் கொண்டிருப்பதனால் அது தொடர்கிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த வசனத்தை பாருங்க. வாழ்வோருடைய அழிவில், ஆத்மாவுல வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்களுடைய அழிவில் அவர் மகிழ்ச்சி அடைவதில்லை. கேட்ட மாதிரி இருக்கிறீங்களா? பின்னால, நடுவுல, முன்னால, சைட்ல இருந்து ஏக்கமா ஒருத்தர் கூட புரியும். நல்லா கவனிங்க. இருக்க வேண்டும் என்பதற்காகவே. ஏன்னா அவர் இருக்கின்றவராக இருக்கின்றவர். அவருக்கு சாவு கிடையாது. அதே போல நம்மையும் சாகாத தன்மைக்கு அழைத்து செல்வதற்காகவே ஆண்டவர் வாக்குறுதி கொடுக்கிறார். இறை தன்மையிலே பங்கு பெறுங்கள் என்று சொன்னார். நம்மளை பெற்றவங்க கூட நாம ஒரு தவறு செய்கின்ற பொழுது, அவர்களுக்கு எதிராக நம்ம செயல்படுகின்ற பொழுது நீ வேண்டாம்னு சொல்லி தள்ளி வச்சிருந்தாங்க. நம்மளை பெற்றவங்க கூட என்ன செய்யறாங்க? சில நேரம் பிடிக்காத ஒரு பயங்கரமான ஒரு காரியத்தை செஞ்சிட்டோம்னா நம்மள என்ன
தள்ளி வச்சிருந்தான். நீ எனக்கு வேண்டாம். ஹalleluya. ஆனா நான் எவ்வளவு தவறு செய்தாலும் அவரை லேசா பார்த்து அந்த மைமிங் பாத்தீங்களா? மைமிங் பாத்தீங்களா? பெண் பிள்ளைகள் நடித்து காட்டினார்கள நாடகம். அந்த நாடகத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா முதல்ல அந்த குழந்தை உள்ளம் இயேசுவோட இருக்கும். யார் டெலிபோன் பண்ணுவா? பிசாசு செல்லுல ரிங் கொடுப்பான். எடுக்காத அந்த பெண் பிள்ளை நினைஞ்சிடும், திரும்ப எடுத்துரும். எடுத்த பிறகு என்ன தன்மை வருது உள்ள? உட்கார்றாங்க, இல்லைன்னா தரையில உட்கார்றாங்க. நீங்க உட்கார்றவங்களை இருக்கு பத்தி அவங்கள பத்திலாம் என்ன செய்யுங்க, பக்கத்துல இருக்கிறத பத்தி நீங்க கவலையே படாதீங்க. இப்போ உங்க ஆத்மா கூட ஆண்டவர் பேசிட்டு இருக்காரு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப அந்த பிள்ளை என்ன செய்யுது? ஒரு பையன் வந்து அப்படியே நோண்டுறான். அப்புறம் பணம் வந்து நோண்டுது. இந்த உலகத்தினுடைய காரியங்கள் ஒவ்வொன்றா வந்து அந்த பெண் பிள்ளை என்ன செய்யுது? நோண்டுது. அல்லேலூயா. அப்புறம் கடைசியில பிசாசு எந்த நிலைமைக்கு கொண்டு போகுது? சாவு. கடவுள் நம்ம வசனத்துல பார்த்தோம். வசனத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அழியாமைக்கென்று படைத்தார். உணர்ச்சி வசப்படுங்க. ஹalleluya, praise the Lord. எதுக்காக நம்மளை படைச்சாரு? அழியக்கூடாதுன்னு படைச்சாரு. நான் பிசாசு எதுக்கு கூட்டு போறோம்? நீ நிறைய தப்பு பண்ணிட்ட. நல்லா கவனிச்சுக்கோங்க. பிசாசுடைய வேலை தான் குற்றத்தை செய்ய. நேற்று குருவானவர் நல்ல அழகா கடைசியில் செய்தார். உன்னை குற்றம் செய்வதற்கு தூண்டுறது யாரு? யாருதான்? அவன் தான். உன் ஊனியல்ப தூண்டுறான், உன் மனித தன்மையை தூண்டுறான், பாவம் செய்யன்னு அவன் சொல்றான். அல்லேலூயா. அப்புறம் நீ பாவம் செய்து முடிச்ச பிறகு என்ன செய்வான்? குற்ற உணர்ச்சியை உனக்குள்ளே கொடுத்து என்ன செய்வான்? நீ வாழ்வதற்கு தகுதி இல்லாதவன் சாவுன்னு சொல்லுவான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இயேசு பக்கத்திலே நின்று சொல்றாரு, சுமை சுமர்ந்து சோர்ந்து இருக்கின்றவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். சாகிற அந்த நேரத்துல அந்த பிள்ளைக்கு உணர்வு வந்து அவ என்ன செய்வா? கத்திய கீழே போட்டுட்டு என்ன செய்யறா? ஏசப்பான்னு கையை நீட்டின உடனே அவர் வந்து பிசாசை தள்ளி விட்டு அந்த பிள்ளையை பாதுகாத்துக்கிறார். இதுதான் நம்ம வாழ்க்கையிலும், இதுதான் நம்முடைய வாழ்க்கை. ஹalleluya, praise the Lord. ஹalleluya, ஹalleluya. வசனம் வாசித்து முடிச்சாச்சு இல்லம்மா? என்பதற்காகவே அவர் அனைத்தையும் படைத்தார். இருக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் அனைத்தையும் என்ன செய்தாரு? படைத்தார். ஹalleluya, praise the Lord. ஹalleluya. அடுத்ததுக்குள்ள போவோம். பாருங்க, நல்ல கவனிங்க, நல்ல கவனிச்சுக்கிட்டே வாங்க. ஓகேயா? அடுத்தது 2 தீமோத்தேயு. ரெண்டு தீமோத்தேயு 1வது அதிகாரம். இந்த 1வது அதிகாரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. படப்படன்னு வாசித்துறாது. ஹalleluya, praise the Lord. நான் ஒரு பாட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கிறேன். ரெண்டு தீமோத்தேயு 1வது அதிகாரத்திலே 10வது வசனம். நம் மீட்பராகிய கிறிஸ்து இயேசு. நல்லா கவனிங்க. கவனிச்ச மாதிரி இருக்காதீங்க. நல்லா கவனிங்க. ஹalleluya, praise the Lord. நம் மீட்பராகிய கிறிஸ்து உலகில் தோன்றியதன் மூலம் இப்போது அருள் வெளிப்பட்டது. என்ன வெளிப்பட்டிருக்கு? அருள்னா என்னதுமா? பேரன்பு.
அருள்னா என்னது? அவருடைய இரக்கம். அல்லேலூயா. அவருடைய பேரன்பு தோன்றியுள்ளது, அவருடைய இரக்கம் தோன்றியுள்ளது. அவர் சாவை அழித்து, நல்லா கவனிங்க. அல்லேலூயா. அவர் எதை அழிக்கிறாரு? எந்த சாவை? முதல்ல என் ஆத்மாவில் இருக்கிற அந்த சாவை அழித்து அழியா வாழ்வை, அழியாத ஒரு வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிரச் செய்தார். கடவுளுடைய நற்செய்தியின் வழியாக எனக்குள்ளே ஒளிரச் செய்தார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்ப புரியுதா இறைத்தன்மையில எதுக்காக வேண்டி பங்கு வரணும்னு சொல்லி? எல்லாரும் செய்து கொடுத்தாங்க. மன்னிங்க, அன்பு செய்யுங்க, பால் செய்யாதீங்க, அதை செய்யாதீங்க, இதை செய்யாதீங்க. முடியுமா? உங்களை கேட்கிறேன், முடியுமா? முடியாது. ஹல்லேலூயா. இவர் ஒருத்தரால தான் முடியும். இவர் ஒருத்தரால தான் முடியும். இவர் என்ன செஞ்சிருக்கிறார்னா, இப்போ நமக்காக மரித்து அடக்கப்பட்டு உயிர்த்து விண்ணேற்றம் அடைந்து திரும்ப எப்படி வந்திருக்கிறார் சொன்னா, தூய ஆவியானவராக, துணையாளராக எனக்கு வந்திருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எதுக்கு? சாவை அழித்து அழியாத வாழ்வுக்குள்ளே நான் போக வேண்டும் என்பதற்காக, என்னை இறை தன்மையிலே பங்கு பெறுவதற்காக, அழைத்து செல்வதற்காக, வழி நடத்துவதற்காக இயேசு வந்திருக்கிறார். அதனால்தான் அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம உயிரோடு இருந்தா என்ன செய்வோம்? உண்மையை சொல்லணும். ஒரு 90 வயசுல நான் உங்களுக்கு அதிகமாக தான் சான்ஸ் கொடுக்குறேன். 60 வயசுல நான் சொல்லுறேன். அல்லேலூயா. ஒரு 90 வயசுல செத்து போறோம். ஆண்டவர் வந்து இல்லப்பா இன்னும் நீ வாழு அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம என்ன தெரியுமா கேட்போம்? ஆண்டவரே 90 வயசுல இதெல்லாம் நடுங்குது, வாழ முடியல, தெம்பு இல்லை. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உடம்புல நல்லா தெம்பு தாங்க, நரம்புல நல்லா ரத்தம் ஓட வைங்க, கை காலெல்லாம் நல்லா செயல்பட வைங்க அப்படின்னு சொல்லி அவரு வரம் கொடுத்துட்டார். நம்ம என்ன செய்வோம்? நம்ம என்ன செய்வோம்? உயிரை கொடுத்துட்டாரு, பலன் கொடுத்துட்டாரு, சக்தியை கொடுத்துட்டாரு. என்ன செய்வோம்? பொம்பளை பிள்ளையெல்லாம் புருஷனை கூட்டு போய் பீச்சில் டான்ஸ் ஆடுவாளுவேன். அல்லேலூயா. உடம்புல தெம்பு வந்தவொன்னா அடுத்தது என்னது? ஆம்பளெல்லாம் பொண்டாட்டியை கூட்டிட்டு பூங்காவுக்கு போய், இவங்க பீச்சுக்கு கூட்டு போவாங்க, அவங்க பூங்காவுக்கு கூட்டு போய் அவன் டூயட் போடுவான். நல்லா கவனிச்சுக்கோங்க. உடம்புல தெம்பு இருக்க இருக்க இவன் டூயட் தான் 2 பேரும் பாடுவாங்க. இல்லையா? என்ன சொல்றீங்க நீங்க? அண்ணனே ஒத்துக்கிட்டாங்க. இவங்க ஒத்துக்கிட்டா கூட ஒன்றும் பிரச்சனை, அது பிரச்சனையே கிடையாது. அண்ணன் என்ன என்ன மாதிரி அவங்களும் வயசானவங்க, அவங்க சொல்றாங்க உடம்புல தெம்பு இருந்ததுன்னா நான் டூயட் தான் பாடுவேன். எக்கா வந்திருக்கீங்களா? அண்ணனுடைய அக்கா வந்திருக்கீங்களா? எங்க எந்திரிச்சு நின்று உங்க திருமுகத்தை காட்டுங்க. அல்லேலூயா. கொஞ்சம் இந்த சொன்னதுக்கு கீழ்படிங்க. ஆதாம் அவள் மாதிரி அங்க பாருங்க, அவங்கதான் அவங்க வீட்டம்மா. 2 பேருக்கு தெம்பு கிடைச்சதுன்னு சொன்னா அவங்க பீச்சுக்கு கூட்டு போவாங்க, இவங்க எங்க கூட்டு போவாங்க? அல்லேலூயா. அதனாலதான் 90 வயசு வரைக்கும் நீ மிஞ்சி போனா 100 வயசு வரைக்கும் இருந்தா போதும். அதுக்குள்ளே 60 வயசுலேயே நான் உன் நரம்பு நாடி நரம்பெல்லாம் அணிஞ்சிருவேன், பத்து விட்டுருவேன். அல்லேலூயா. அப்புறம் நீ என்ன தேடி இறைத்தன்மையில பங்கு பெற்று நீ என்ன செஞ்சிடணும்? நிலைவாழ்வுக்குள்ள வந்துடணும். அல்லேலூயா. ஆனா அந்த ஆண்டவர் இயேசு இருக்காருன்னு சொன்னா பெஞ்சாதியை கட்டுறதுக்காக இல்லை, பிள்ளைகளுக்கு வளர்க்கறதுக்காக இல்லை, சொத்து சுகம்லாம் வாங்குறதுக்காக இல்லை. உங்களையும் என்னையும் நிலைவாழ்வுக்குள்ளே, சாகாத தன்மைக்குள்ளே, இறைத்தன்மையிலே மாறுவதற்காக ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். எதுக்கு உயிரோடு இருக்கிறார் சொன்னா இதுக்குதான். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஏன்னா நான் உங்களுக்கு அந்த வசனத்தை எடுத்து தரேன் பாருங்க, சூப்பரா இருக்கும். அதுல நான் எடுத்து தர்றதுல அந்த அந்த வசனத்தில் உள்ள பி பகுதி தான் கீழே வைப்பார்ல தியானத்தினுடைய தலைப்பு.
ஏப்ரல் மாதம் 25, 26, 27 கீழே வைப்பார்ல தியானம். இது விளம்பரம். இடையில நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கும்போதே விளம்பரம் போடுவாங்கல்ல. ஹல்லேலூயா. அதே மாதிரி இது விளம்பரம். கீழே வைப்பார்ல 25, 26, 27 தியானம். அதுக்கு டைட்டில் ரோமையர் 4:25 பி பகுதி. நம் குற்றங்களுக்காக சாகுமாறு கடவுள் இயேசுவை ஒப்பு கொடுத்தார். நம்முடைய எல்லா குற்றத்துக்காகவும் அவர் சாகும்படியாக ஒப்பு கொடுத்தார். நம்மை தமக்கு ஏற்புடையவர்கள் ஆக்குமாறு உணர்ச்சிப்படுங்க. ஏன் உயிர் தெழுந்தாரு? ஏன் உயிரோட இருக்கிறாரு? ஏன் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் சொன்னா, உங்களையும் என்னையும் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக, அதாவது இறை தன்மையிலே பங்கு வருகின்றவர்களாக மாற்றுவதற்காகவே அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இதுதான் அவருடைய வேலை. அதனால்தான் பரிசுத்த ஆவியானவராக, துணையாளராக எனக்குள்ளே அவர் வருகிறார். அல்லேலூயா. இந்த பாடம் கொஞ்சம் பெருசு. இந்த பாடம் பெருசு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எதை சொல்லணும்னு சொல்லி ஆண்டவரே என்னை வழி நடத்துவாராக. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆவியானவர் எனக்குள்ள வந்தாதான் நான் இறைத்தன்மையிலே பங்கு பெற முடியும். இறைத்தன்மையிலே பங்கு பெற்றால்தான் என் ஆத்மா உயிர் பெற்று நான் நிலை வாழ்வை என்ன செய்ய முடியும். ஏன்னா அவர் நமக்கு வாக்குறுதி கொடுத்துக்கிறாருன்னா, மனுஷன் அழிந்து போறதுக்காக வேண்டி அவனை என்ன செய்யல, படைக்கல. அவன் செத்து போறதுக்காக, நாசமா போறதுக்காக அவனை படைக்கல. அவன் வாழ வேண்டும் என்பதற்காகவே அவனை படைத்தேன் என்று சொன்ன அந்த ஆண்டவர், அவர் இந்த பூமியிலே மனிதனாக பிறந்து, எனக்காக இறந்து, எனக்காக உயிர் தெழுந்து, எனக்காக வெந்நீர் படைந்து, எனக்காக திரும்பவும் பரிசுத்த ஆவியானவராக எனக்குள்ளேயே வந்து விட்டார். எனக்குள்ளேயே வந்து விட்டார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. யார் நாடி தேடுறாங்களோ அவங்க அத்தனை பேருக்கும் ஆண்டவர் என்ன செய்றாரு? அந்த காரியத்தை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. உம்மை நாடி தேடும் மனிதர் உம்மில் மகிழ்ந்து களி கூறட்டும். உம்மை நாடி தேடும் மனிதர் உம்மில் மகிழ்ந்து களி கூறட்டும். நீட்டில் மாட்டம் கொள்வோர் மன அமைதி இன்று பெறட்டும். உங்கள் நீட்டில் நாட்டம் கொள்வோர் மன அமைதி இன்று பெறட்டும். உம்மை நாடி தேடும் மனிதர் உம்மில் மகிழ்ந்து களி கூறட்டும். உம்மை நாடி தேடும் மனிதர் உம்மில் மகிழ்ந்து களி கூறட்டும். உங்கள் நீட்டில் நாட்டம் கொள்வோர் மன அமைதி இன்று பெறட்டும். உங்கள் நீட்டில் நாட்டம் கொள்வோர் மன அமைதி இன்று பெறட்டும். மகிமை மாட்சிமை ஆவேந்தல் உமக்கே. மகிமை மாட்சிமை ஆவேந்தன் உமக்கே. துதியும் கனமும் தூயோனே உமக்கே. துதியும் கனமும் தூயோனே உமக்கே. என் பார்வை சிந்தையெல்லாம் நீர் காட்டும் பாதையில்தான். என் பார்வை சிந்தையெல்லாம் நீர் காட்டும் பாதையில்தான். என் சொல்லும் செயலும் எல்லாம் உன் சித்தம் செய்வதில்தான். என் சொல்லும் செயலும் எல்லாம் உம் சித்தம் செய்வதில்தான். மகிமை மாட்சிமை ஆவேந்தல் உமக்கே.
அல்லேலூயா, அல்லேலூயா. எதுக்கு இறைத்தன்மையில பங்கு வரணும்? புரிஞ்சவங்க. நான் செத்து போய் கிடந்தேன், அல்லேலூயா. அவருடைய இறைத்தன்மை வந்து எனக்குள்ளே நுழைந்து என்னை உயிர்ப்பித்து விட்டது. என்னை, அல்லேலூயா. அவ்வாறு உயிர் பெற்ற நான் இனி என்ன செய்வேன்னு சொன்னா அவருடைய நிலை வாழ்விலே பங்கு பெற்றேன். அதுதான் யோவான் நற்செய்தி 10வது அதிகாரம் 10வது வசனம் பி பிரிவு. திருடுவதற்கும் கொல்வதற்கும் அழிப்பதற்கும் அன்றி திருடர் வேறு எதற்கும் வருவதில்லை. திருடர் என்று ஆண்டவர் சொல்வது யாருன்னு சொன்னா சாத்தானையும் அவனுடைய கூட்டத்தையும் சொல்றார். அல்லேலூயா. அவன் எதுக்கு வருவான்? உன் ஆத்துமாவை திருடுறதுக்கு வருவான். உன் நிலை வாழ்வை திருடுறதுக்கு வருவான். அல்லேலூயா. உன்னுடைய சாகாமையை திருடுவதற்கு அவன் வருவான். அல்லேலூயா. அவன் அழிப்பதற்கு வருவான். உன்னுடைய ஆத்மாவை அழிந்து போகிறதுக்காக அவன் வருகிறான். ஆனால் நான் ஆடுகள் வாழ்வை பெரும் பொருட்டு கையை தட்டிட்டு உணர்ச்சி வசப்படணும். ஆடுகள் வாழ்வை பெரும் பொருட்டு அதுவும் நிறைவாக பெரும் பொருட்டு வந்துள்ளேன். நிறைவாக பெரும் பொருட்டு வந்துள்ளேன். அல்லேலூயா. உறவு நல்ல ஆண்டவர் பாருங்க. பெத்தவளாய் என் அம்மா என்ன செய்யறோம்னு சொன்னா இந்த உலகத்துல நல்லா வாழ்றது தான் சொல்லி கொடுக்குறோம். பிள்ளைகளை என்ன செய்யறோம்? அது மக்கு மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப வருத்தப்படுறோம். உலகத்துல வாழ்றதுக்கு கையை காலை அசைச்சி நீட்டி அது வேலை செஞ்சு அது நல்லா சம்பாதிச்சு சொத்து சுகங்களோட ஆஸ்திவாசிகளோட நல்ல ஒரு வாழ்க்கையை வாழணும்னு சொல்லி இந்த உலகத்துல வாழ்றதுக்கு நிறைய கற்றுக் கொடுக்குறோம் இல்லையா? எத்தனை பேரு தன் ஆத்துமாவிலே அவர்கள் செத்து போகக்கூடாது என்று எத்தனை குழந்தைகளுக்கு நாம் இதை கற்றுக் கொடுக்கிறோம். இயேசுவை பத்தி எவ்வளவு தூரம் நம்ம இந்த பிள்ளைகிட்ட என்ன ஆத்மாவுக்கு உயிர் தர்றது இயேசு ஒருவரை தவிர வேற யாராலே முடியாது. நல்ல கவனிச்சுக்கோங்க. ஆத்மாவுக்கு உயிர் கொடுக்கிற சக்தி பலன் ஆற்றல் யாருக்கு இருக்கிறது என்று சொன்னால் என் ஆண்டவர் இயேசு ஒருவருக்கே இருக்கிறது. ஏனென்றால் அவர் சாவாமை உள்ளவர். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உள்ளதானே இந்த ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நாம நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறோமா? அதுக்கு அழிஞ்சு போயிடக்கூடாது. ஆத்மாவில் அழிஞ்சு போயிடக்கூடாது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நல்லா கேளுங்க, நல்லா கேளுங்க. ஆத்மாவில் சாவு வந்துட்டுன்னு சொன்னா ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஆத்மா செத்து போயிட்டுன்னு சொன்னா அதுக்கு பிறகு அந்த செய்த அந்த தவறை அந்த பயங்கரமான தவறை திரும்ப திரும்ப செய்யறதுக்கு அவங்க கொஞ்சம் கூட தயங்க மாட்டாங்க. ஏன்? அதெல்லாம் ஆத்மா செத்து போச்சு. ஆத்மா தான் என்ன சொல்லணும்னு சொன்னா ஏய் இப்படி செய்யாதடா, இதை செய்யக்கூடாது, இப்படி பார்க்காத, இப்படி பேசாத, இப்படி நடக்காதன்னு சொல்லி ஆத்மா தான் என்ன செய்யும்? பேசும் நம்ம கூட. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதை சாகடிச்சுட்டா அது 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 பாட்டுக்கு செத்து போயிட்டு அதனால என்ன செய்வோம்னா நம்ம பாட்டு குடிக்கிறவன் குடிச்சுக்கிட்டே இருப்பான், போதையில இருக்கிறவன் போதையில இருந்துகிட்டே இருப்பான், விபச்சாரம் பண்றவன் விபச்சாரம் பண்ணிக்கிட்டே இருப்பான், களவு செய்யறவன் களவு செஞ்சுக்கிட்டே இருப்பான், அடுத்தவனை கெடுக்கிறவன் கெடுத்துக்கிட்டே இருப்பான். அல்லேலூயா. ஏன்? அவன் மனசாட்சி அவனுக்கு குத்தாது. என்ன செய்யாது? அவன் கூட 2 பேரையும் கூப்பிடுவோம். வாழை தண்ணி அடிப்போம், வாழை விபச்சாரம் பண்ணுவோம், வா அதை செய்வோம் இதை செய்வோம். அவன் கூட 2 பேரும் போய் அவங்க ஆத்மாவை என்ன செய்வான்னு சொன்னா சாகடிப்பான். ஹalleluya. praise the lord. அப்ப எது நல்லா இருக்கணும்? மத்தேயு 16:26 நினைக்கிறேன். வாசி. மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டாலும். நல்லா கேளுங்க. மனுஷர்கள் என்ன நம்ம அதுக்கு தான் படிச்சு கொடுக்கிறோம். உலக ஆதாயமாக்குறதுக்கு தான். பிள்ளை கலெக்டர் ஆகணும், டாக்டர் ஆகணும், பெரிய வியாபாரி ஆகணும், சொத்து சுகம்லாம் சேர்க்கணும். இதுக்கு தான் உலகமெல்லாம் ஆதாயமாக்கி கொண்டாலும் தம் வாழ்வை இழப்பார் எனில். வாழ்வுங்கிறதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? தன் ஆன்மாவை இழப்பார் எனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? உன் ஆத்மா செத்து போச்சுன்னு சொன்னா உனக்கு என்ன பயன்? ஏன்னு சொன்னா ஆத்மா செத்து உடலும் செத்துச்சுன்னு சொன்னா ஒரேடியா நீ எங்க போயிருவ? நரகத்துக்கு போயிருவ. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா.
அப்ப நம்ம எதை பத்தி கவலைப்படணும்? உலகத்துல நல்லா வாழணும். நான் அது தவறு அப்படின்னு சொல்லல, ஆனா அதுக்கு மட்டும்தான் கற்றுக் கொடுக்குறோம் இல்லையா? பேரண்ட்ஸ் ஆகிய நம்ம, பெற்றோர்களாகிய நாம அந்த பிள்ளைகள் இந்த உலக வாழ்க்கையில திறமையானவர்களாக, முதன்மையானவர்களாக, சிறந்தவர்களாக வாழ்வதற்கு நம்ம என்ன செய்யறோம்? அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம். ஆனா பாருங்க, நித்தியமாக நிலை வாழ்விலே புனிதர்களோடு, அன்னை மரியாளோடு, அவருடைய திருச்சபையாக நாம விண்ணகத்துல நிலை வாழ்வு பெறுவதற்கு நம்ம கற்றுக் கொடுக்குறோமா? எந்த அளவுக்கு சிரத்தை எடுக்கிறோம்? நமக்கே நிறைய தெரியாது. நமக்கே என்ன செய்யாது? இறைத்தன்மையில் பங்கு பெறுங்கள். யாருக்கு தெரியும்? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இறைத்தன்மை என்றால், தன்மை என்பது இயல்பு, அதாவது சுவாபம், குணம். கடவுளுடைய குணத்திலே நாம் பங்கு பெற வேண்டும். கடவுளுடைய சுவாபம் எனக்கு வரணும். அல்லேலூயா. அதை நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இவன் தான் என் பேரங்க, வாடா. இவனை தான் நான் கொண்டு போய் வா. ஸ்கூலுக்கு போகும்போது, கோயிலை தாண்டும் போது, மாதா சிறுவத்தை தாண்டும் போது என்ன செய்யணும்னு சொல்லி விடுமே? தந்தை மகன் தூயாவின் பெயராலே நினைவு கூறுறோம். ஏசப்பாவை ட்ரைனிங் கொடுக்கணும். சரி, போயிட்டு பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஏன்னு சொன்னா, எதுக்கு தெரியுமா? நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையில இதை சபக்காரன் பார்த்தானா கண்ணா பண்ணானு என்னெல்லாமோ சொல்லுவான். இது என்ன இப்படி அப்படி எல்லாம் சொல்லுவான். எங்க முன்னோர்கள் தான் ரொம்ப நல்லவங்கய்யா. அல்லேலூயா. ஒரு கோயிலை தாண்டும் போது, ஒரு சிறுவத்தை தாண்டும் போது, அந்த சிறுவத்துல இருக்கிற புனிதருக்கோ புனிதைக்கோ இல்லை, நான் யாரை அவர்களை புனிதர்களாகிய மாற்றிய தந்தை மகன் தூய ஆவிக்கு நமஸ்காரம். யாரை நினைவு கூறுறேன்? ஒரு புனிதரை பார்க்கும்போது, என் தாய் மரியை பார்க்கின்ற பொழுது, ஆண்டவர் நற்கரையிலே வீற்றிருக்கிற ஆலயத்தை நான் கடந்து செல்கின்ற பொழுது, நான் யாரை நினைவு கூற வேண்டும் என்று சொன்னால், தந்தை மகன் தூய ஆவியானவரை, மூவொரு இறைவனை நான். இது ஆரம்ப பாடம். அப்புறம் அவங்க என்ன செய்வாங்க? படிச்சுக்குவோம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு அந்த வயசுக்கும் அந்த ஸ்டேஜுக்கும் நம்ம என்ன செய்யணும்? அவங்கள பக்குவப்படுத்தணும். ஆண்டவரை பத்தி சொல்லிக் கொடுக்கணும். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் ஒருத்தரால தான் செத்து போய் இருக்கிற ஆத்மாவை உயிர்ப்பிக்க முடியும். வேற யாராலையும் முடியாது. உன் சொந்த திறமையால முடியாது, இல்ல வேற எந்த மனித திறமையால முடியாது. என் ஆண்டவருடைய ஆவியானவராலே எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா. அதுக்காக தான் இறைத்தன்மையிலே பங்கு பெறுங்கள் என்ற தலைப்பை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நீ மனித தன்மையோடு வாழ்ந்தால், ஹல்லேலூயா, நிலைவாழ்வுக்குள்ளே, அழியாமைக்குள்ளே போக முடியாது. மனித தன்மையோடு வாழ்ந்தா எதுக்குள்ள போக முடியாது? அழியாமைக்குள்ளே போக முடியாது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு அந்த அதே 10வது அதிகாரத்துல 27, 28. என் நாடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன. யாரு? ஆடுகள்னா உங்க வீட்டுல வளர்றது அந்த ஆடா? ஆடுன்னா யாரு? உங்களுக்கு கொம்ப காணும். என்னடா இது கொம்பா இருக்கு? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீங்களா ஆட்டுக்குட்டியா? சொல்லுங்க பிரதர். அவர் செம்மறி. ஹல்லேலூயா. அவர் மனுஷனா பிறந்ததுனால அவரு செம்மறி. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம்ம ஏன் ஆட்டுக்குட்டின்னு கூப்பிடுறாரு? ஆட்டுக்குட்டிக்கு ஒரு தன்மை உண்டு. என்னன்னு சொன்னா, அது நல்ல ஆயனாகிய ஒரு ஆயன் குரலுக்கு அது செவி சாய்க்கும். அதுங்களா, தாறுமாறா அங்கிட்டு அப்படி போவோம். இது இவருக்கு தான் அந்த பாஷை தெரியும். அப்படியே வளர்ப்பாரு. அப்படின்லாம் சவுண்டு கொடுத்தாருன்னு சொன்னா, என் ஆயன் என்ன கூப்பிடுறாரு அப்படிங்கிற அந்த அந்த தன்மை யாருக்கு தெரியும் சொன்னா, ஆட்டுக்குடிக்கு தூரம். இதே நீங்க ஒரு பன்னியை கூப்பிடுங்க, நீங்க பன்னியை கூட்டு பாருங்க, வராது. அல்லேலூயா.
ஆனா ஆட்டுக்குட்டி கீழ்ப்படியும். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, அது ஏன் கீழ்ப்படியுதுன்னு சொன்னா விசுவாசிகளுக்கு பெயர் தான். புரியுதா? விசுவாசிகள்னா புரியுதா? நம்பிக்கையாளர்களுக்கு பெயர் தான் ஆட்டுக்குட்டி. கைத்தட்ட முடியுங்க. நம்புறவன் தான் ஆட்டுக்குட்டி. யார? இந்த ஆண்டவரை யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ, நம்புகிறார்களோ அவர்கள் தான் ஆட்டுக்குட்டி. அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நம்மை ஆட்டுக்குட்டிகளாக அவர் உருவகப்படுத்தி சொல்லுகிறார். என் ஆடுகள், அதாவது என் மேல நம்பிக்கை வச்சவங்க எனது குரலுக்கு செவிசாய்க்கின்றனர். என் சத்தத்துக்கு, என் குரலுக்கு, என் வார்த்தைக்கு அவங்க என்ன செய்வாங்க? செவி சாய்ப்பார்கள். எனக்கும் அவற்றை தெரியும். பாருங்க, எனக்கும் அவற்றை தெரியும். இது எவ்வளவு கைத்தட்டு முனைச்சு இது எவ்வளவு நல்லது. பக்கத்தில் உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, ஏய் ஆண்டவருக்கு என்ன தெரியுமா? பக்கத்தில் உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க. நீங்க தூங்கிடக்கூடாது, சொல்லுங்க. ஒருத்தர் எல்லாம் தேவைன்னு இருக்காங்க, சொல்லுங்க என் ஆண்டவருக்கு என்ன நல்லா தெரியும். அல்லேலூயா. இது எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியான ஒரு காரியம். யோசித்து பாருங்க. நம்ம ஒவ்வொரு, ஏன்னு சொன்னா அவர் எல்லாரையும் உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறார். உள்ளங்கையில வரைந்து வச்சிருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரையும் தெரியும். நீ என்ன செய்யறன்னு தெரியும், நீ என்ன நினைக்கிறேன்னு அவருக்கு தெரியும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தொடர்ந்து வாசிக்கணும். எனக்கும் அவற்றை தெரியும். எனக்கும் அவற்றை தெரியும். அவையும் என்னை பின்தொடர்கின்றன. அவைகள் என்னை பின்தொடர்கின்றன. நான் அவற்றிற்கு நிலை வாழ்வை அளிக்கின்றேன். சொற்பமான பேர் தான் உணர்ச்சி வசப்படுறீங்க. கூடாரம் முழுவதும் உணர்ச்சி வசப்படணும். நீங்க உணர்ச்சி படுற அளவுக்கு நான் நிப்பாட்டிடுவேன். உணர்ச்சி வசப்பட்டாதான் மேற்கொண்டு நான் செய்தி சொல்லுவேன். நீங்க இப்ப என்ன சொல்ல தெரியுமா? இந்த அமைதியா சொல்லுங்க, போதியா உன் பிரசவம் அப்படிங்கிற மாதிரி. அல்லேலூயா. செய்தி கொடுக்கணும்னா நல்லா உணர்ச்சி வசப்பட்டு கைதட்டுங்க. நிப்பாட்டிக்கோங்க. தொடர்ந்து கைதட்டிக்கிட்டே இருந்தா அது ஒரு அர்த்தம், போதும் அப்படின்னு அர்த்தம். சரியான ஆளா இருக்காங்க. இப்படினாலும் விட மாட்டாங்க, அப்படின்னாலும் விட மாட்டாங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நாம் எடுத்துக்கொள்வோம். என்ன சொல்றாரு ஆண்டவர்? நான் அவற்றுக்கு நிறை வாழ்வை அளிக்கிறேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. நமக்கு என்ன செய்யறாரு? நம்முடைய ஆத்மாவை உயிர்ப்பித்து நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்கிறேன். அதுக்கு பிறகு உள்ள வசனத்தை பாருங்க. அவை என்றுமே அழியா. உணர்ச்சி வசப்படுறியா? ஏற்றுக்கொண்ட மாதிரி அர்த்தம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, அது அழியாது. அது என்ன செய்யாது? என்னை ஏற்றுக்கொண்டவர்கள், என்னை பின்தொடர்கிறவர்கள், அவர்கள் சாவு கிடையாது அவங்களுக்கு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இப்ப புரியுதா இறைத்தன்மைக்குள்ள ஏன் போகணும்னு சொல்லி? ஏன் போகணும்னு சொல்லி இப்ப புரியுதா? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சரி, ஒரே ஒரு வசனத்தை வாசித்து தியானிச்சு முடிச்சுக்கொள்வோம். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 15வது வார்த்தை. வாழ்வோர், நல்லா கவனிச்சுக்கோங்க. வாழ்வோர்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உயிரோட இருக்கிறவங்க. வாழ்வோர்னா என்ன அர்த்தம்? பக்கத்தில் உள்ளவங்களை திரும்பியும் கையை பிடிச்சி, நீங்க உயிரோட இருக்கிறீங்களா? டக்கன்னு கேள்வி கேட்க சொல்றாங்க. அல்லேலூயா. இதுக்கு மேலான அர்த்தம் இருக்கு. ஆத்மாவோட வாழ்றவன் தான் வாழ்றவன். புரிஞ்சுதா? உடம்புல உயிரோட இருக்கிறவன் எல்லாம் உயிரோட இருக்கிறவன் இல்ல. அல்லேலூயா. ஆத்மாவுல, அதனால அந்த கேள்வி கேட்க சொன்னேன். கேளுங்க, நீங்க உயிரோட இருக்கிறீங்களா? பக்கத்தில் உள்ளவங்க இப்படி சொல்லிடாதியா, வா நீ வெளியே வா, உன கவனிச்சுக்கிற அப்படின்னு சொல்லிடாதியா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வாழ்வோர், அதாவது உயிரோடு இருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று வாழாமல் பக்கத்து வீட்டுக்காரனுக்காக வாழும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. என்ன சொல்லணும்?
வாழ்வோர் என்று வாழாமல் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு வாழுங்கள். சூப்பர். ஹalleluya. அப்படி வாழ முடியுமா? ஹalleluya. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, வாசிங்கம்மா, நல்லா வாசிங்க. வாழ்வோர் இனி தங்களுக்கென்று வாழாமல் தங்களுக்காக இறந்து உயிர் பெற்று எழுந்தவருக்காக வாழ வேண்டும் என்பதற்காகவே. ஹalleluya. திரும்ப வாசிங்க. அந்த வாழ வேண்டும் அப்படிங்கறதுல முடியும். வாழ்வோர் இனி தங்களுக்கென்று வாழாமல் என்ன செய்யணுமா? தங்களுக்கென்று வாழ்கிற வாழ்க்கை சுயநலம் மிகுந்த ஒரு வாழ்க்கை. தங்களுக்கென்று வாழ்ற வாழ்க்கையில பாத்துக்கோங்க, பாவம் தான் செய்யும், அன்பு காட்டாது, மன்னிக்காது, பொறுமையா இராது. புரியுதா? அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தங்களுக்கென்று வாழாமல் தங்களுக்காக இறந்து உயிர் பெற்று எழுந்தவருக்காக வாழ வேண்டும். எனக்காக உயிர் பெற்று எழுந்தவருக்காக வாழ வேண்டும். இதுவும் நம்மளால முடியாது. இயேசுவுக்காக வாழணும்ங்கிறது நம்மளால முடியாது. அல்லேலூயா. ஆனா பாருங்க, புனிதர்கள் அப்படிதான் வாழ்ந்திருக்காங்க. அதனால தான் நம்முடைய திருச்சபை அவர்களை புனிதர்கள் என்று கொண்டாடுது. ஒரு சவேரியா பெரிய பிரபு, பெரிய இன்றைய ஸ்டைல சொன்னா கோடீஸ்வர குடும்பத்தை சார்ந்தவர். நான் அவர் வாழ்ந்த வீட்டை அதாவது மகாராஜாக்களுடைய அரண்மனை மாதிரி இருக்குது, கோட்டை. அது பக்கத்துல மனுஷன் நிக்கான், அரிசி மாதிரி நிக்கிறான், அரிசி மாதிரி தெரியுது. அந்த அந்த அவருடைய அந்த பங்களாவில் அந்த வீட்டுக்கு பக்கத்துல மனுஷன் நிக்கான், எப்படி தெரியுது? ஒரு அரிசி நின்ன மாதிரி இருக்கு. அவ்வளவு பெரிய வீடு. இயேசு அழைத்த உடனே எப்படி அழைச்சாரு? இந்த மத்தேயு 16:26 தான். மனிதன் வாழ்வையில் உலகத்தை எல்லாம் ஆதாரமாக எடுத்துக் கொண்டாலும் தன் ஆன்மாவை, அந்த பழைய மொழிபெயர்ப்புல அப்படிதான், ஆன்மாவை இழப்பான் என்று சொன்னால் இந்த வசனத்தை தான் சொல்லி சொல்லி இன்னாசியார் இவரை நகர்த்திக்கிட்டே இருந்தார். அல்லேலூயா. அந்த வார்த்தை, ஏன்னா அது உயிருள்ள வார்த்தை, அவரை தொட்டு விட்டது, அவர் புரிந்து கொண்டார். அல்லேலூயா. இயேசுகிட்ட வந்துட்டார். இயேசுகிட்ட வந்த பிறகு என்ன தெரியுமா செஞ்சாரு? அவர் வாழ்ந்த வீட்டை, பங்களாவை, ஆஸ்தியை, புகழை, பெருமை எல்லாத்தையும் விட்டுட்டார். எல்லாத்தையும் செஞ்சாரு. வசனம் அப்படிதான் சொல்லுது. வாழ்வோர் இனி தங்களுக்கென அதெல்லாம் விட்டுட்டு என்ன செஞ்சாரு சொன்னா, இப்போ சேஷ சபையில சேர்ந்துட்டார். சேஷ சபை ஒரு எளிமையான சபை அந்த காலகட்டத்தில். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்போ அவர் அதாவது அந்த நேரத்தில் அந்த சூழ்நிலையை நம்ம புரிந்து கொள்ளணும். எப்படின்னு சொன்னா, அப்பதான் மார்ட்டின் லூத்தர் என்பவர் திருச்சபையை உடைத்து சிஎஸ்ஐ என்ற புராட்டஸ்டாண்ட் சபையை தொடங்கி இருக்கிறார். அதுல எல்லாரும் கவரப்பட்டு புற்றீசல்கள் போல என்ன செய்றாங்கன்னா சபையில பிரிந்து போறாங்க. அப்படி நடந்துட்டு இருக்கும்போது ஆண்டவர், அதாவது ஒரு புனிதர் எழுதியிருக்கிறார், மார்ட்டின் லூத்தர் கத்தோலிக்க திருச்சபையை உடைத்தார். ஆண்டவர் இன்னாசியாருடைய காலை உடைத்தார். புனிதர் எழுதினார். அதாவது மார்ட்டின் லூத்தர் திருச்சபையை உடைச்சாரு. ஆண்டவர் என்ன தெரியுமா செஞ்சாரு? இன்னாசியாருடைய முட்டு சிரட்டையை உடைச்சார். ஏன் தெரியுமா? இவரும் உலகத்து பின்னால வாழ்ந்து கொண்டிருந்தவர் தான். உலகம்தான் சாதாரண வாழ்ந்து கொண்டு பெயர் புகழுக்காக, ஒரு ராஜகுமாரியை அடைய வேண்டும் என்பதற்காக வாழ்ந்து கொண்டிருந்தவரை இயேசுவுக்காக இவரும் பெரிய செல்வந்தர் தான். இயேசுட்ட வந்த பிறகு எல்லாத்தையும் விட்டுட்டாரு. இயேசுட்ட வந்த பிறகு கூட தன்னுடைய பணக்கார ட்ரெஸ்ஸை உபயோகித்துக் கொண்டிருந்தார். ஆனால் பரிசுத்த ஆவியானவர்களை நிரம்பின பிறகு அந்த உடத்தையே ஒரு பிச்சைக்காரனுக்கு கலத்தி கொடுத்துட்டு அந்த பிச்சைக்காரன் அணிந்திருந்த சாக்கு உடையை அணிந்து கொண்டவர் இன்னாசியார். வாழ்வோர் இனி தங்களுக்கென்று வாழாமல் தங்களுக்காக நிறந்து உயிர் பெற்று எழுந்தவருக்காக வாழ வேண்டும் என்பதற்காக தங்களுடைய வாழ்க்கையில் உள்ள அது இன்னாசியாராகட்டும், சவேரியாராகட்டும், அகுஸ்தீனாராக இருக்கட்டும், எல்லா புனிதர்களும் அப்படி வாழ்ந்தவங்க தான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு என்ன கோட்பாடு தெரியுமா? ஒரு ஊழியக்காரனாக இருந்தால், சபை பிரிவிலே பாஸ்டராக இருந்தால், முதலில் அவர் சைக்கிளில் வர வேண்டும். அல்லேலூயா.
முதலில் எதிலே வர வேண்டும்? சைக்கிளிலே வர வேண்டும், அப்புறம் ஒரு மோட்டர் பைக்கிலே வர வேண்டும், அப்புறம் காரிலே வர வேண்டும், அப்புறம் ஒரு காருக்கு 3 காரு வீட்டில் ஷோகேஸ்ல நிப்பாட்டி வைக்கணும். பெரிய பங்களா கட்டணும். நீங்கள் அனுபவிக்க வேண்டும், நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப சவேரியாரும் இன்னாசியாரும் லூசா? நான் கேட்கிறேன், சவேரியாரும் இன்னாசியாரும் லூசா? தங்களுக்கென்று வாழாமல் தங்களுக்காக இறந்து உயிர் பெற்று எழுந்தவருக்காக வாழ்ந்தார். அதான் சேஞ்ச். நம்ம நமக்காக வாழும் போது எப்படி ஆயிரும் சொன்னா, நம்ம காரியத்தை மட்டும்தான் சிந்திச்சுக்கிட்டோம். அல்லேலூயா. நமக்குள்ள இருக்கிற ஆத்மாவை பத்தி என்ன செய்ய மாட்டோம்? சிந்திக்க மாட்டோம். சக மனிதனுடைய ஆத்மாவை சிந்திக்க மாட்டோம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். என் ஆத்மாவை குறித்தும் எனக்கு அக்கறை வேண்டும், என் அருகிலே இருக்கிறவருடைய ஆத்மாவை குறித்தும் எனக்கு அக்கறை வேண்டும். அல்லேலூயா. ஏன் சொன்னா, அழியாமைக்கென்றே ஆண்டவர் இந்த ஆத்மாக்களை படைத்தார். அழியாமைக்கென்றே ஆண்டவர் இந்த ஆத்மாக்களை படைத்தார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆகவே இனி எப்படி வாழணும்னு சொன்னா, வாழ்வோர் இனி தங்களுக்கு என்று வாழாமல் தங்களுக்காக உயிர் பெற்று எழுந்தவருக்காகவே வாழ வேண்டும் என்பதற்காக அவர் அனைவருக்காகவும் இறந்தார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நாம அவருக்காக வாழணும்னு சொல்லி அவர் எனக்காக இறந்திருக்கிறார். அல்லேலூயா. எழுந்து நின்று, ஆண்டவரே உங்க இறைத்தன்மை எனக்குள்ள வேணும் கேட்போம். எழுந்து நின்று நீரென்னோடும் நானும் ஓடும் வாழ்ந்திடவே நான் வாஞ்சிக்கிறேன். நீரென்னோடும் நானும் ஓடும் வாழ்ந்திடவே நான் வாஞ்சிக்கிறேன். நீரென்னோடும் நானும் நல்ல கரங்களை தட்டி வாழ்ந்திடவே நான் வாஞ்சிக்கிறேன். நீரென்னோடும் நானும் ஓடும் வாழ்ந்திடவே நான் வாஞ்சிக்கிறேன். சோதனைகள் வாழ்விலே சோர்ந்திடாமல் வந்தன
உம்மோடு வாழ்ந்திடவே நான் வாஞ்சிக்கிறேன். என் வாழ்வில் நல் மீட்பில்லையே, நீலையே இறந்து உயிர் பெற்று எழுந்தவருக்காக வாழ வேண்டும் என்பதற்காகவே அவர் நமக்காக இறந்தார். உங்களுக்காக நாம் வாழணும். அப்பதான் இறை தன்மையில நாம் பங்கு வர முடியும். நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த கட்டளைகளை நாங்கள் நிறைவேற்ற முடியும். நீர் விரும்புகின்ற அந்த தூய வாழ்வை அப்போதுதான் வாழ முடியும். அந்த மனுஷ தன்மையில எங்களால வாழ முடியாது. மனித தன்மைதான் எங்களுக்கு அதிகமாக மேலோங்குகிறது. அது எங்களை துன்பத்திற்குள்ளே கொண்டு செல்கிறது, தீமைக்குள்ளே கொண்டு செல்கிறது. பாவத்திற்கு அழைத்து செல்கிறது. ஆகவே உங்களுடைய இறைத்தன்மையிலே பங்கு வருவதற்காக, உமக்காக வாழ்வதற்கு உங்களுடைய பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை எங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னார். யாருக்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் மேல தாகம் இருக்கிறதோ, தண்ணீர் என்றால் பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. தாகம் உள்ளவனுக்கு தான் ஆண்டவர் தன்னுடைய ஆவியானவரை கொடுப்பார். உலக தாகம் முடிந்து மீது உள்ள தாகம், பரிசுத்த வாழ்க்கையில் உள்ள தாகம், தூய்மையாக வாழ வேண்டும் என்ற அந்த தாகம் நமக்குள்ள வேணும். அன்பு சகோதரன் சகோதரன், நம்மளால முடியாது. இந்த சதை ஒத்துழைக்காது. இந்த சதை ரொம்ப பயங்கரமான ஒரு காரியம். அது உலகத்தோட தான் கூட்டணி செய்யணும். உலகம் பிசாசோட கூட்டணி வச்சு, சதை உலகத்தோட கூட்டணி வைக்கும், உலகம் பிசாசோட கூட்டணி வச்சிருக்கு. இந்த மூன்றும் நம்மை கீழ்ப்படுத்துவதற்கு நோக்கம். ஆனால் எந்த மனிதன் இயேசுவை நோக்கி பார்த்து, இயேசுடைய கரங்களை பற்றி கொண்டு, இயேசுடைய குரலுக்கு வார்த்தையை சென்று கொடுத்து அவரை பின்பற்றுகிறானோ, ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், என் மகனே மகனே உனக்கு நிறைவான். நீ அழிய மாட்ட, சாக மாட்ட, நான் வாழ வைப்பேன். ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி. தொடர்ந்து நமக்கு திருப்பலி நிறைவேறுகிறது. திருப்பலி நிறைவேறுகிறது. அந்த திருப்பலியிலே நாம் பங்கு பெற்று முழுமையான அந்த அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். முழுமையான அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வோம். அதற்கு முன்பாக இப்படி கொஞ்ச நேரம் நில்லுங்க. எங்களுடைய ஐக்கியத்திலே இந்த 3 நாள் தியானத்திற்காக உழைத்தவர்கள் முன்னால் நான் நிப்பாட்டுவேன். நீங்க கையை வைத்து நீங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி நீங்க ஜெபிங்க. எங்களுக்கு வேற எந்த சன்மானமும் கிடையாது. நாங்க இது ஏதோ ஒரு பொருளீட்டுவதற்காக இந்த காரியத்தை செய்யலாம். நாங்க நல்லா ஆசீர்வதிக்கப்பட்டு கருணை பிள்ளைகளாக வாழணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த பணிகளை செய்தவங்க. முதல்ல பரிந்துரை செய்தவர்கள் எல்லாம் ஸ்டேஜுக்கு, பரிந்துரை ஜெபம் செய்தவர்கள் ஸ்டேஜுக்கு. இதை நாங்கள் தொடங்கிய நாள் முதலே அவர்கள் இந்த வேலையை நாங்கள் தொடங்கினாலும் அவங்க பரிந்துரை ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. நாங்கள் எல்லாருமே ஜெபித்தோம். ஆனாலும் இவர்கள் வந்திருக்கிறார். கையை நீட்டி, அப்பா இவங்க எப்போதும் உங்கள் கூட இருக்கணும், நீங்கள் விரும்புகிற அந்த வாழ்வை அவர்கள் வாழ வேண்டும். அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க, உடல் நலனை ஆசீர்வதிங்க, ஆன்ம நலனை ஆசீர்வதிங்க, எல்லா நன்மைகளாலும் நற்பங்க சொல்லி ஜெபிங்க. நீங்கள் ஜெபிங்க, நீங்கள் ஜெபிங்க.
ஜெபி. இதுதான் நீங்க எங்களுக்கு செய்யற கைமாறு, வேற ஒன்றும் இல்லை. ஜெபி. இயேசுவின் திருப்பெயரில் மன்றாடுகிறோம் நல்ல தந்தையே, ஆமென். நீங்க போங்க. இந்த கூடாரம் போடுறதுக்கு வேலை செஞ்சவங்க இவர்களுக்காக, இயேசுவோடு இவர்கள் இணைந்து எப்போதும் வாழ வேண்டும். ஆன்ம வாழ்வுக்காக, உடல் நல வாழ்வுக்காக, குடும்பத்திற்காக, எல்லா காரியத்துக்காக ஆசீர்வதிங்கன்னு சொல்லி ஜெபிங்க. நல்லா ஜெபிங்க. குரல் எழுப்பி ஜெபிங்க. ஜீசஸ், என் சகோதரனுக்காக இயேசுவே, அப்பா தகப்பனே, மகனை உலக அமைத்து கொடுத்த எங்கள் அன்பு சகோதரனுக்காக இந்த வேலையை ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவருக்கு நல்ல உடல் பலத்தையும் உடல் சுகத்தையும் உடல் பலத்தை ஆரோக்கியத்தையும் கொடுத்து ஆசீர்வதிக்கிறார் ஆண்டவரே. நீங்கள் தானே இவர்களுக்கு மனத்திடனை கொடுத்து ஆண்டவரே இந்த வாரம் முழுவதுமாக செய்யறதுக்கு மிகவும் ஆண்டவரே தன் உழைப்பை பயன்படுத்தியதற்காக ஆண்டவரே இதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த பிள்ளைகளை நீர் வழிநடத்துவதற்காக தொடர்ந்து ஆண்டவரே உமக்காக ஓடக்கூடிய பலனையும் ஆற்றலையும் தகப்பன் இந்த வேலையை தரும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுக்கு முன்னும் பின்னுமாக இருந்த தகப்பன் நீர் வழிநடத்துவீராக ஆண்டவரே. நம்முடைய அருட்கரம் எப்போதும் எங்கள் சகோதரர்களோடு இருப்பதாக ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுவின் திருப்பெயரில் மன்றாடுகிறோம் நல்ல தந்தையே, ஆமென். அப்புறம் இந்த சமையல் பணிகளில் ஈடுபட்டு உழைத்தவர்கள், ஒத்துழைத்தவர்கள், இவர்கள் எல்லோரும் செய்யும் வேகமாக சொல்லி உங்களுக்கு அனுப்பிச்சு. நீங்கள் எங்களுக்கு கொடுக்குற மேலான காணிக்கை தான், வேற எதையுமே நாங்கள் கேட்கணும். ஜீசஸ், ஜெபி. நல்லா ஜெபிங்க. நல்லா ஜெபிங்க. இயேசுவே, 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 இயேசுவே. உங்கள் குடும்ப, நல்ல குரல் எழுப்பி ஜெபிங்க. உங்கள் வாழ்க்கை, உங்கள் ஆத்மா, உங்களுடைய உடல் நலம், உங்களுடைய பிள்ளைகள், உங்கள் ஆன்மீக வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். இயேசுவின் திருப்பெயரில் மன்றாடுகிறோம் நல்ல தந்தையே, ஆமென். அப்புறம் பார்த்துக்கோங்க, இந்த பாட்டு படிக்கிறதுக்கு ஒத்துழைத்தவர்கள், ஆராதனை எடுப்பதற்கு, பாடலை பாடி ஆண்டவரை புகழ்வதற்கு ஒத்துழைக்கிற குரூப் எல்லாம் யாருங்க கை வைத்து இவங்களுக்காக ஜெபிங்க. ஜெபிங்க, நீங்கள் ஜெபிங்க, மனசார ஜெபிங்க, மனசார ஜெபிங்க. ஆண்டவரே ஆசீர்வதிங்கப்பா. Jesus, 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 Jesus. இயேசுவின் திருப்பெயரில் மன்றாடுகிறோம் நல்ல தந்தையே, ஆமென். இந்த கலை நிகழ்ச்சியில் ஈடுபட்டு உற்சாகப்படுத்தணும். 3 நாட்களும் கலை நிகழ்ச்சியில் ஈடுபட்டு அது வழியாகவும் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் கடவுளுடைய காரியத்தையும் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த நல்ல உள்ளங்கள். வாங்க, கலை நிகழ்ச்சியில் உள்ளவங்க ஏறுங்க, இப்படி முன்னால் வாங்க, ஏறுங்க, டக்கு டக்குன்னு ஏறுங்க, நேரம் ஆகுது. குழந்தைகள் அதிகமாக இருக்கிறார்கள். கடைசி வரைக்கும் இயேசுக்குள்ள வாழணும், இயேசுக்குள்ள நிலைச்சிருக்கணும். அதுக்காக ஒப்பு கொடுத்து ஜெபி, ஒப்பு கொடுத்து ஜெபி. இயேசுவோடு இருக்கணும், அதுதான் மேலான ஜெபம். மற்றதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும், அவர் தருவார். நன்றி. இயேசுவின் திருப்பெயரில் மன்றாடுகிறோம் நல்ல தந்தையே. அப்புறம் இந்த இடங்கத்தை சுத்தப்படுத்துறது, க்ளீன் பண்ணுறது எல்லாத்துலேயும் உற்சாகமாக இருக்கிற சகோதரிகள் மேலே வாங்க. ஜெபி, ஜெபி, உங்கள் ஜெபந்தான். நாங்கள் எப்போதும் ஜெபிப்போம், நீங்கள் ஜெபி. ஜீசஸ், ஜெபி. ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். நல்ல சத்தமாக ஜெபிக்கமா, நல்ல சத்தமாக ஜெபிக்க. இயேசுவின் திருப்பெயரில் மன்றாடுகிறோம் நல்ல தந்தையே. ஜனங்களை அழைத்து வருவதற்குரிய வாகனங்களை ஓட்டியவர்கள் இன்னும் நிறைய பேருக்கு கவனம் தெரிகிற மாதிரி. இன்னும் ஒரு 4-5 பேர் உண்டு. ஜோதிஷ் அவங்களெல்லாம் மனசில் நினச்சி ஒப்பு கொடு.
ஜெபிங்க. அவர்களும் நன்றாக வாழ்வதற்காக, இயேசுவோடு இணைந்து வாழ்வதற்காக ஜெபிங்க. Jesus, 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 Jesus. இயேசுவின் திருப்பெயரால் மன்றாடுகிறோம் நல்ல தந்தையே, ஆமென். இந்த முகாம் நடைபெறுவதற்கு பலரும் பல விதத்தில் உதவி இருக்கிறாங்க. இப்போ அவங்கள எல்லாரையுமே இங்கே நான் இப்போ கூப்பிட முடியாது, ஏன்னா உங்கள் நடுவிலேயே நிறைய பேர் இருக்கிறாங்க. ஓகேயா, உங்கள் நடுவிலே இருக்கிறாங்க. இதற்கு உதவியவர்களுக்காக கரங்களை உயர்த்தி ஜெபி. ஜீசஸ், 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 ஜீசஸ். இயேசுவின் திருப்பெயரில் கொண்டாடுகிறோம் நல்ல தந்தையே. இடத்தினுடைய அதிபர் தந்தை ஃபாதர் கிருபாகரன் அவர்களுக்காகவும், எங்களுடைய பங்கு தந்தை ஜான் பிரிட்டோ அவர்களுக்காக, உதவி பங்கு தந்தை அவர்களுக்காக, இங்கே வந்து நமக்கு செய்தி அளித்த ஃபாதர் உபாட்டஸ் அவர்களுக்காக, திரேஸ்புரம் பங்கில் இருந்த உதவி பங்கு தந்தை ஃபாதர் ரெக்ஸ் அவர்களுக்காக, இந்த குருக்களுக்காக கரங்களை உயர்த்தி ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதிங்க. இந்த தியானம் நடைபெறுவதற்கு அனுமதி கொடுத்து ஒத்துழைப்பு நல்கி இறைவார்த்தையை பகிர்ந்து ஆசீர்வதித்த இந்த நல்ல குருக்களை ஆசீர்வதியும். அவர்கள் ஆன்மாவிலும் உடலிலும் பலன் பெற்று அவருடைய அன்பு பணியை ஆசீர்வாதமாக செய்வதற்குரிய ஆற்றலை அவர்களுக்கு தாரும், நன்மைகளை அவர்களுக்கு தாரும். எல்லா நன்மைகளாலும் அவர்களை நிரப்பும். எங்கள் ஆண்டவரும் மீட்பரும் ஆகிய இயேசுவின் திருப்பெயரில் கொண்டாடுகிறோம் நல்ல தந்தையே. ஜெபித்த உங்கள் அனைவருக்காகவும் இவர்கள் ஜெபிப்பார்கள். நீங்கள் கண்ண மூடுங்க. எங்களுக்காக ஜெபிச்ச உங்களுக்கு ஜெபிக்க வேண்டியது எங்கள் கடமை. நீங்கள் எல்லாரும் ஜெபிங்க. நீங்கள் அமைதியாக கண்ணை மூடி கரங்களை நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். உங்களுக்காக செபித்த இவர்களும் ஆண்டவரே பல நன்மைகளை பெற்று போகும்படியாக செபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உமது கிருபையை அவர்கள் சுமந்து சுமக்கடி செபிக்கிறோம். ஐயா ஒப்புக்கொடுக்கிறோம். ஐயா உமது நன்மைகளினாலும் பல கனிகளாலும் அவர்களை நிரப்பி ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். அன்பு கிருபை அவங்களை மூடி பாதுகாத்துக் கொள்ளும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் திருப்பெயரில் கொண்டாடுகிறோம் நல்ல தந்தை.